नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुत्रे श्रीमते भक्ति विकास स्वामी नामे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुत्रे श्रीमते भक्ति वेदांत स्वामी नामे नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्त प्रविश्यामाजमां प्रसुप्तां सञ्जीव्यत्यखिलशक्तिधर स्वदाम्ना अन्यातहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिमलवन् मातङ्गवाद्युत्कटा कुण्डोच्चादिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठेरवासप्रतसनकरा धारिदारात् दूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रविद्धमनसा भाविता भूरिभागैः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरे कृष्ण। நேற்று நம்ம மகாபாரதனுடைய விராட பருவத்தை ஆரம்பித்து ஓரளவுக்கு விராட பருவத்தினுடைய பாதி வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு விராட பருவத்தை முடிச்சுட்டு உத்தியோக பருவம் போடும். உத்தியோக பருவம் அப்படிங்கிறது மகாபாரத்தில் ரொம்ப முக்கியமான பருவம், முக்கியமான காண்டம். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மகாபாரதம் முழுக்கவே இந்த உத்தியோக பருவத்தை சொல்கிறதுக்காக தான் வந்து கிருஷ்ணர் எப்படி தூது போனார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் மகாபாரதமே எழுதினார் வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தியோக பருவத்தை ரொம்ப கொண்டாடுவாங்க. ஸோ உத்தியோக பருவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம அங்கே போகும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த விராட பருவத்தை முடிக்கலாம். ஸோ நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இந்த கீச்சகன் அப்படின்ற அந்த 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 என்ன பண்ணுறா, அவன் வந்து திரௌபதி அடைய முயற்சி பண்ணுறான். ஸோ அப்படி முயற்சி பண்ணும்போது பீமன் வந்து உதவி பண்ணுறாரு. பீமன் உதவி செஞ்சு அந்த கீச்சகனை வந்து மொத்தம் போட்டு பிசைஞ்சி அவனை ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அவனை என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே முடிச்சு கட்டிட்டார். அந்த கீச்சகன் இறந்து போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே அந்த கீச்சகனுக்கு 99 தம்பிகள் இருக்காங்க. எப்படி கௌரவர்கள் 100 பேரோ அதே மாதிரி இவங்க 100 பேர். ஸோ கீச்சகன் இறந்து போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே அந்த தம்பிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கீச்சகனுடைய உடம்பை போய் அடக்கம் பண்ணுறதுக்காக போகிறாங்க, எரிக்கிறதுக்காக போகிறாங்களாம். ஸோ போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த திரௌபதினால தான் நம்ம அண்ணன் இறந்தான் இல்லையா, ஸோ இவனையும் என்ன இந்த திரௌபதி என்ன பண்ண நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரௌபதி என்ன பண்ணுறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போகும்போது திரௌபதிக்கு ஒரு கவலையும் கிடையாது. காரணம் என்னது, ஏன்னா திரௌபதிக்கு தான் அவனுடைய கந்தர்வ கணவன் வருவார் இல்லையா, சொல்லியிருந்தாலே அதான் எனக்கு எங்களுடைய கந்தர்வர்கள் 5 பேருடைய கணவன் இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்களை கொண்டுடுவாங்கன்னு சொல்லியிருக்கா இல்லையா. அந்த கந்தர்வ கணவன் இருக்கனால அவன் தைரியமாக போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாம் எரிக்க போன இடத்துல அந்த பீமன் வந்து எல்லாத்தையும் அங்கே கொண்டு குவிச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிட்டு மறுபடியும் இங்கே வந்து சேர்ந்துடுறான். வந்து சேர்ந்த பின்னாடி இந்த விஷயமானது எப்படியோ அந்த கௌரவர்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ கௌரவர்களுக்கு புரிஞ்சிடுது, பாண்டவர்கள் இங்கே தான் இருக்காங்க, விராட இந்த இடத்துல தான் இருக்காங்க, விராட நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விராட நாட்டு மேலே படையெடுத்து வரணும், இங்கே வந்து போர் செஞ்சு அவங்க என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சிடும். ஸோ போர் புரிய நம்ம நேராக போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒளிஞ்சிப்பாங்க, அவங்க வெளில வர மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் சுஷர்மா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் பக்கத்து நாட்டில், அந்த விராட நாட்டு பக்கத்து நாட்டில் சுஷர்மா அப்படின்ற ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுறாங்க, நீ போய் அந்த நாட்டு மேலே படையெடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். படையெடு சொல்லி அனுப்பின பின்னாடி அந்த சுஷர்மா போருக்கு வந்துட்டான். வந்த பின்னாடி இப்போ இந்த ஊரில் இருந்த கீச்சகன் கிடையாது. அந்த கீச்சகன் தான் வந்து முக்கியமான ஒரு வீரனாக இருந்தால் சண்டை போடுறதுக்கு. இப்போ அந்த கீச்சகன் இல்லாதனால என்ன ஆகுனா, விராடராஜன் தானே போகிறான், சண்டைக்கு போகிறான். ஸோ விராடனுக்கும் அந்த சுஷர்மா அப்படின்றவங்களுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு 3 நாள் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு கௌரவர்கள்லாம் வந்துட்டாங்க. அங்கே சண்டைக்கு வேற இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ கௌரவர்கள் என்ன ஆயிட்டாங்க, கௌரவர்கள் இருக்கக்கூடிய அந்த 100 பேர், அது மட்டும் இல்லாமல் கர்ணன், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், அப்புறம் இந்த மாதிரி யாரெல்லாம் முக்கியமான வீரர்கள் இருக்காங்களோ எல்லாம் ஒரு பெரிய படையாக வந்துட்டாங்களா இங்கே இந்த விராட நாட்டில் வந்துட்டாங்க. இந்த விராட நாட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோஷாலையில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் திருடிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ராணி கேள்விப்படுறா. இந்த மாதிரி ராணி கேள்விப்பட்ட முன்னாடி இப்போ இப்படி சண்டை வந்துடுச்சு, இப்போ இவங்க கிட்ட போய் யார் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயப்படும் போது அந்த ஊரில் ஒரு பையன் இருக்கான், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த விராடராஜனுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் உத்திரன் பேர். ஆனால் என்ன பண்ணுவான், செல்லமாக வளர்ந்த பையனை எப்போ பார்த்தாலும் வந்து அவனை அந்த புறத்திலே வளர்ப்பாங்க. ஸோ அந்த புறத்திலே வளர்க்கும் போது அவன் எந்த விதமான தைரியமும் இல்லாமல், ஒரு போர் அப்படின்னு என்னன்னு தெரியாமல், சண்டை போட தெரியாமல் அவன் எப்படி இருக்கான், ஏதோ அம்மாஞ்சியாக ஒரு அம்மா எடுத்தா கைக்குள்ள மாதிரி இருக்கான், வீட்லேயே வளர்ந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி வளர்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். என்றைக்குமே நம்ம என்ன பண்ணணும், குழந்தைங்க தைரியமான சாலையில் வளர்க்கணும். தைரியமாக வளர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெளில அனுப்பிச்சிடணும். வெளில அனுப்பிச்சுட்டு தைரியம் வரும். வீட்டுக்குள்ள அறைய வச்சு பொத்தி வளர்த்தோம் அப்படின்னா தைரியமே இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு எப்படி சமுதாயத்தில் செயல்படணும்னு தெரியாமல் போயிடும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க,
முன்னாடி ஒருத்தன் வந்து குருகுலம் படிக்கிறான். குருகுலம் படித்து முடிச்சுட்டு அவனை வெளில அனுப்பிச்சுடுவான். நீ போ ஊர் சுத்த போன்னு அனுப்பிச்சு விட்ருவான். ஸோ என்ன பண்ணா ஊரெல்லாம் சுற்றி வரும். பரதேசியாக என்ன பண்ணா ஊரெல்லாம் சுற்றி வரும். சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காஷி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்யாணத்தில் காஷி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. காஷி யாத்திரைன்னா என்னது, அந்த அந்த பையன் படித்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், ஊரோட சுற்றிட்டு இருக்கான். சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பொண்ணுடைய தம்பியோ இல்லை அண்ணன் என்ன பண்ணுவான், அந்த மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு, மாப்பிள்ளை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊரோட பரதேசம் சுத்தாதீங்க, எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லை எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையினுடைய காலை போய் மச்சான் கழுவி அவங்களுக்கு ஒரு கொடை கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. அதான் காசி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வெளில அனுப்பிச்சுடுவாங்க. வெளில போய் பார்த்துட்டு உலகம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வெளில அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி பார்த்துட்டு வந்து அவனுக்கு உலகம் புரியும். இங்கே அந்த பையனுக்கு அது தெரியல. புத்திரன் என்ன பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாயே இருப்பான், வெளில போனதே கிடையாது. ஸோ அதனால் அவன் பயந்துட்டான். ஏதோ 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 இது கற்றுட்டு இருக்கான், போர்க்கலை கற்றுட்டு இருக்கான். அந்த போர்க்கலை கூட ஏதோ போராட்டம் ஆடுற மாதிரி, பொண்ணுங்களும் போராட்டம் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ செய்வான் போல இருக்கு. அப்படி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ துரியோதனாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த விராட நாட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான கோஷால இருக்கக்கூடிய பசுக்களையும் திருடிட்டு போய் வந்துட்டாங்களே. இப்போ போர் புரியணுமே, யார் போர் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்கா, இப்போ யார் நான் போருக்கு அனுப்புறது, இப்படி எங்கள் ராஜா கூட அங்கே சண்டை போட சுஷர்மாவோட போயிட்டாரு, இப்போ இந்த கௌரவர் கூட யார் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்துடுறானா, உத்திரன் வந்து சொல்கிறான், அம்மா நான் சண்டைக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. ஏன்னா கண்டே உன்னால் முடியாது, உன்னால் போக முடியாது, ஏன்னா அங்கே இருக்கவங்கள பெரிய ராஜாக்கள், நீ போனன்னா அங்கே உன்னால் போகிற நிற்க கூட முடியாதுப்பா, நீ போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், இல்லை நான் போகிறேன், நான் போய் சண்டை போட்டு வரேன், என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நப்பாசையில் என்ன பண்ணுறான், பெரிய வீரம் மாதிரி அங்கே தம்பம் அடிச்சுக்கும் போது சரி போ, ஆனால் யார் உன்னுடைய ரதத்தை ஓட்டிட்டு போகிறது, யாருமே ஆள் கிடையாதுங்கிற ரதம் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுன் வந்து நிற்கிறான். ஏன்னா அர்ஜுன் அங்கே பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த உத்தரகுமாரி பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த பிருஹன்நிலை. அந்த பிருஹன்நிலை என்ன பண்ணுறான், நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், நான் வந்து உங்கள் பையனுக்கு நான் என்ன பண்ணுறேன், தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பையன் சொல்கிறான், என்னம்மா என்னை போக சொல்கிற, ஆனால் ஒரு பேடியை நான் போய் எப்படிமா ஓட்டிட்டு போகிறது, அவளை வச்சு நான் எப்படிமா நான் அந்த ரதத்தில் போகிறது அப்படின்னு சொன்னால், அதை நீ பற்றி கவலைப்படாத, இப்போ வேறு ஆள் கிடையாது, இவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தெரியுமா, தெரியும், எனக்கு சண்டை போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தேர் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருஹன்நிலை சொல்கிறதுனால தேர் ஓட்டிட்டு போகிறான். தேர் ஓட்டிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான், ஏதோ வந்து கோஷாலைக்கு வந்து திருட வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க, அவங்களை அடிச்சு துரத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்திருக்கான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, அவ்வளவு கௌரவ சேனை வந்து இருக்கு. அங்கே பார்த்தோன்னா பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, கிருபாச்சாரியர் இருக்காரு, சல்யன் இருக்கா, அதுக்கப்புறம் கர்ணன் இருக்கான், துரியோதனன் இருக்கான், இத்தனை பேர், துஷாசனன் இருக்கான். இத்தனை பேரை பார்த்த பின்னாடி அவனுக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அந்த பையனுக்கு, உத்திரனுக்கு. உடனே கேட்குறான், தயவு செஞ்சு நான் போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், திருப்பு வண்டியை திருப்பு அப்படின்றான். அர்ஜுனன் தான் உட்காந்துருக்கல சாரதியா, நினைக்கிறான், என்ன ஆச்சு, ஏன் வண்டியை திருப்பணும், இருந்து சண்டை போடலாம், ஐயோ நீ ஏன் இப்படி இருக்க, என்னால் சண்டைலாம் போட முடியாது, நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். இவன் வந்து கேட்குற மாதிரி கிடையாது. அவன் சொல்கிறான், அங்கே பாரு, அவன் வந்து எல்லா பசுமாடுகளையும் தூக்கிட்டு போகிறான் பாரு, எல்லா பசுமாடுகளையும் அவங்கெல்லாம் வந்து எல்லாம் திருடிட்டு போகிறாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, பசுமாட்டை மட்டும் தான் தூக்கிட்டு போகிறாங்களா, அவங்களுக்கு வேணும்னா கண்ணுக்குட்டியை கூட கொடுத்து அனுப்பிச்சிடு, பசுமாட்டை மட்டும் ஏன் தூக்கிட்டு போகிறாங்க, கண்ணுக்குட்டியும் கொடுத்து அனுப்பிச்சிடு, தூக்கிட்டு போட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க, அவங்க எதை வேணா எரிச்சிட்டு போட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், என்ன வீட்டுக்கு கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட விட்டுரு, ஏன் நீ எங்கள் அம்மா கிட்ட விட மாட்டேன்னு அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். அங்கேயே அர்ஜுன் நினைக்கலாம், இதெல்லாம் வம்பா போச்சு, இவ்வளோ தூரம் நம்ம சண்டைக்கு வந்துட்டு நம்ம திரும்பி போனால் எல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே, சிரிச்சாலும் பரவாயில்ல என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டோம், கைக்கெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறான், அங்கே பாரு உங்கள் பசுமாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த கோபாலர்கள்லாம் போட்டு அடிக்கிறார், யாரை வேணா என்ன அடிக்கல இல்லை, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டும், எரிக்கட்டும், பசுமாடை தூக்கிட்டு போட்டும், காலமாடை தூக்கிட்டு போட்டும், கண்ணுக்குட்டி தூக்கிட்டு போட்டும், கோபாலர்கள் எல்லாத்தையும் அடிச்சு சாகடிக்கட்டும், என்னமோ பண்ணிக்கிட்டு என்ன மட்டும் வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அழுதுதான் அந்த அர்ஜுனன் விடுற மாதிரி கிடையாது. ஏன் பயப்படுறப்பா, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் சண்டை போடுறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். சண்டையா, நீ எப்படி சண்டை போடுவேன், இல்லை நான் போனேன், நம்ம திரும்பி போனோம் அப்படின்னா மானம் போயிருப்பா, மானமாவது ஒன்றாவது, ஃபஸ்ட்டு உயிர் முக்கியம்மா, உயிர் இருந்தாலும் மானமே அவமானம், அப்படிதான் ஃபஸ்ட்டு உயிரே எல்லாம் மானம் போச்சுன்னா என்ன இருக்குது, மானம் போட்டால் போட்டு, உயிர் தான் எனக்கு முக்கியம், திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் அர்ஜுனன் விடுற மாதிரி தெரியல, பேடியாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், நான் போய் சண்டை போகலான்னு சொல்கிறான். நீ என்ன இப்படி இருக்க, எங்கள் அம்மா இருந்தால் எப்படி தெரியுமா என்னை பார்த்துக்குவாங்க,
எங்கள் அம்மா எவ்வளோ கருணையோட என் மேலே இருப்பாங்க, உனக்கு கொஞ்சம் கூட கருணை ஈவிறக்கமே இல்லையே, என்னை போய் சண்டை போட சொல்லி கூப்பிடுறேன். அங்கே பாரு எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க பாரு, பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கர்ணன் இருக்கா, எனக்கு கொண்டுடுவாங்க, எனக்கு வேண்டாம், கை காலம் உதறுதான் அவனுக்கு. பார்க்குறேன் என்னடா இவன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு. அவன் நினைக்கிறான் எங்கள் அம்மா எவ்வளோ அழுவாங்க தெரியுமா இந்த சமயத்தில், நான் இந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அழுதேன் அப்படின்னா எங்கள் அம்மா அழுதுருவாங்க. ஏன்னா எங்கே பார்த்தா எங்கள் அம்மா முகம் தான் ஞாபகம் வருது. நீ ஏன் இப்படி இருக்க, என்னை கூட்டிகிட்டு போயிரு. நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மா நிறைய சேமித்து வச்சுருக்காங்க, நிறைய தங்கம் நிறைய காசாக சேர்த்து வச்சுருக்காங்க. நீ என்னை வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்ட அப்படின்னா உனக்கு கணக்கத்தில் அந்த அந்த தங்க நகையிலே உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறான். அழுகுறான். ஸோ அழுத பின்னாடி அவன் என்ன பண்ணுறான், அர்ஜுனன் என்ன பண்ணுறான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். பிரகன்மலை அந்த அர்ஜுனன் எங்கே கூப்பிட்டு போகிறான்னா எங்கே வேற இடத்துல கூப்பிட்டு போகிறான். எங்கன்னா கூப்பிட்டு போனால் ஒரு சுடுகாட்டு கூப்பிட்டு போயிட்டான். சுடுகாட்டு கூட்டு போனால் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இங்கே கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டான். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறதான் வேலை அவனுக்கு. ஸோ அழுதுட்டு இருக்கும்போது அங்கே அர்ஜுனன் சொல்கிறான், நீ ஒன்றும் பண்ணாத, நீ என்ன பண்ணி ரதத்தை ஓட்டு, நான் சண்டை போடுறேன் அவனோட. நீ சண்டை போடுவியா, உனக்கு சண்டை போட தெரியுமா, எனக்கு தெரியும், நான் சமாளிச்சுக்கிறேன். உனக்கு சண்டை போட வருமா, நல்லா பார்த்துட்டேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாரதி, நான் ஓட்டு, நீ ரதம் மட்டும் இல்லை, நான் ரதம் ஓட்டு, அப்போ நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லிட்டேன். சரி ஓட்டு என்ன பண்ணும், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வில் அம்பெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்கான், அதுக்கு முன்னாடி அந்த மேலே ஒரு பொந்துக்குள்ள வச்சிருந்தாலே அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கான்ல. இப்போ அந்த பையனை சொல்கிறான், அந்த உத்தரன் பையனை சொல்கிறான், அந்த மரத்து மேலே ஏறு அப்படின்றான். மரத்து மேலே விடுவிடுன்னு ஏறுறான். ஏறி அந்த 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 ஆயுதத்தை போய் எடுக்க போகிறான். ஆயுதத்தை எடுக்க போனால் அங்கே அர்ஜுனன் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான், என்னை தவிர யாராவது இந்த ஆயுதத்தை தொட்டாங்க அப்படின்னா பாம்பு புஷ்ஷுன்னு அவனை பயப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் என்ன பண்ணுறான், இப்போ போய் அங்கே மேலே ஏறி அந்த ஆயத்தை எடுக்கலான்னு சொல்லி போகும்போது பாம்பு புஷ்ஷுன்னு வந்துச்சா, மேலே மரத்தில் தொகின்னு கீழே விழுந்து அழுகுறான். அங்கே மேலே பாம்பு இருக்கு அப்படின்றான். பாம்பு இருக்கா, ஓ நான் மறந்து போயிட்டேன். சரி இப்போ நீ மறுபடியும் என்ன, மறுபடியும் யாரை சொல்கிற, பாம்பு இருக்கக்கூடிய மரத்தில் என்ன மறுபடியும் ஏன்டா யாரை சொல்கிற, நான் போக மாட்டேன் அப்படின்றான். இல்லை நீ மேலே போய் அர்ஜுனன் அப்படின்னு பேரை சொல்லு, அந்த பாம்பு ஒன்றும் பண்ணாது, போய் எடுத்துட்டு வா அப்படின்றான். அர்ஜுனனா, என்ன அர்ஜுனன்னா, நீ போ நான் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். மேலே போய் என்ன பண்ணுறான், அந்த பாம்பு கிட்ட அர்ஜுனன் சொல்லி சொல்கிறான். அந்த பாம்பை விட்டுடுச்சு என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுத்த பின்னாடி அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் அந்த பேடியோட வேஷத்தில் தான் இருக்கான். இன்னும் ஒரு வருஷம் முடியல, அந்த பேடியோட வேஷத்துலேயே சண்டை போட போகிறான். இவன் சண்டை போடுறதுக்கு இவன் ரதம் ஓட்டிட்டு போகிறான். ஓட்டிட்டு போன பின்னாடி அங்கே போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறார் அர்ஜுனன். சண்டை போட்டான்னா அப்படி ஒரு சண்டை, அவ்வளவு வீரர்களையும் ஒத்த ஆளாக அதை என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராமாயணத்தில் கேள்விப்பட்டாலே மூல பலத்தை ராமர் எப்படி நிர்மூலம் பண்ணார் அப்படின்ட்டு. ராமாயணத்தில் சண்டையே முடிஞ்சு போயிடுது, 18 நாள் சண்டை முடிஞ்சு போயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணுறான் ராவணன், எங்கேயோ மூல பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சைன்யத்தை வச்சிருக்கான் பாதாள லோகத்தில். அந்த பாதாள லோகத்துலேருந்து இப்போ அந்த சேனையை கொண்டு வந்து வச்சுட்டான். அந்த சேனை வந்துடுச்சு அப்படின்னா ராமர் இத்தனை நாள் 18 நாள் சண்டை போட்டது ஒரு கணக்கு, இப்போ இந்த மூலபலத்தோட சண்டை போடுறது இன்னொரு கணக்கு. அப்படின்னா 18 நாளில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை அளவுக்கு என்ன பண்ணுறான், கொண்டு வந்து இறக்கிட்டான். இறக்கின பின்னாடி அந்த நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் எப்படி ராமர் சண்டை போட்டாட்டு. ஒரே நாளில் காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ளார 1000 லட்சம் ராமர்களாக மாறி என்ன பண்ணுறாரு, ஒருத்தனை அடித்து சாகடிச்சு. ஒரு சமயத்தில் வெறும் அம்பா தெரியுது, வில்லா தெரியுது, ஒரு சமயத்தில் இருட்டை போயிடுது, ஒரு சமயத்தில் திடீர்னு பிரகாசம் அடையுது. திடீர்னு எல்லாத்தையும் ஒருத்தர் எரிய விட்டு எல்லாத்தையும் பைத்தியமாக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரே நாளில் அவ்வளவு பெரிய 18 நாள் பண்ணக்கூடிய யுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சேனையை ஒரே நாள் நிர்மூலம் பண்ணிடுவார் ராமாயணத்தில். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்படி சண்டை போடுறான்னா கர்ணன் ஓடியே போயிட்டான். இவன் கூட சண்டை போட தாங்க முடியாம கர்ணன் புறமுதிக்கிட்டு ஓடி போயிட்டான். அதே போல துரியோதனன் ரதத்துலேருந்து கீழே வந்துட்டான். துஷாசனோட துணியெல்லாம் உருயடிச்சு துணியை விட்டுட்டு ஓடுறான், துஷாசன் ஓடுறான். பீஷ்மர் துரோணர் எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ இப்படி எல்லாரும் போன பின்னாடி அவன் திரும்பி வந்துட்டான். அப்போதான் அவன் தெரியுது, ஓ நீங்கள் அர்ஜுனன் தானே, அப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் இவ்வளோ சேவை பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறான். சரி இங்கே நடந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் போய் சொல்லிக்காது, இங்கே நான் அர்ஜுனனை பார்த்தேன் அப்படின்னு நீ என்ன பண்ணிடாத, யார்கிட்டையும் சொல்லிடாத, இதை என்ன பண்ணிடு, நீ ரகசியமாக வச்சுட்டு. யாராவது கேட்டாலும் சொல்கிறது, யாராவது கேட்டால் நீ தான் சண்டை போடணும்னு சொல்லிடு, நீ சண்டை போடணும்னு சொல்லிட்டு நீ பேர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நீ வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயமானது அங்கே அந்த ராஜாவுக்கு கேள்விப்படுறான், விராடராஜன் கேள்விப்படுறான். விராடராஜன் என்ன பண்ணுறான், சண்டை போட்டு வந்துட்டான், சுஷர்மா கிட்ட சண்டை போட்டு அவன் திரும்பி வந்துட்டான். திரும்பி வரும்போது இந்த மாதிரி பையன் என்ன பண்ணுறான், அப்பேற்பட்ட கௌரவர்களை வெற்றி கொண்டு கர்ணனையே புறமுதுகிட்டு ஓட பண்ண மாதிரி என்ன பண்ணுறான்,
உத்தமன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்படுறான் இந்த விராடராஜன். அப்படி கேள்விப்படும் போது என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான், யுதிஷ்டரோட விளாண்டுட்டு இருக்கான். யுதிஷ்டர் சொன்னா இல்லையா, அந்த யுதிஷ்டரோட கணக்க பட்டராக உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த கணக்க பட்டரோட உட்காந்துட்டு ஏதோ தாய் விளாண்டுட்டு இருக்கான். விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த விராடராஜன் சொல்கிறான், எங்கள் பையன் வரான், வெற்றியோட வரான், அவ்வளோ பெரிய வீரன் அவன். ஏன்னா சிங்கத்துக்கு சிங்கம் தான் பிறக்கும், சிங்கத்துக்கு புலி, சிங்கத்துக்கு ஒரு எலும்பா பிறக்கும், இல்லை எலியா பிறக்கும் போது இவன் சொல்கிறான், அதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும், என் பையன் எவ்வளோ வெற்றியோட வரான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்கான அவங்க பையனை. இங்கே யுதிஷ்டருக்கு கோவம் தாங்கலை. ஏன்னா அவருக்கு கோவம், அவங்க பையன் வெற்றி பெற்றான்னு சொல்றதுல ஒரு பெரிய கோவம் கிடையாது. அவருக்கு என்ன கோவம் அப்படின்னா, இந்த பையனை போய் எங்க கௌரவர்களை வெற்றி கொண்டான்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, கௌரவர்கள் என்னோட தம்பிகள் தான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கௌரவர்களை இந்த ஒரு சின்ன பையன், இந்த பைந்தாங்கோலி தோக்கடிச்சான்னு சொன்னா எப்படி ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு, அந்த கணக்கப்பட்டு சொல்றாரு, இல்ல உண்மையில உங்க பையனால வெற்றி கொண்டு இருக்க மாட்டாங்க, அங்க ஒரு பொண்ணு போனா இல்லையா, அங்க அந்த பேடி போனா இல்லையா, அந்த பிருகன்நிலையால வெற்றி பெற்றிருப்பான். என்ன நீ பைத்தியகாரமா சொல்ற, என் பையன் ஜெயிச்சுட்டு வீரனா வெற்றியோட வந்துட்டு இருக்கான்னு சொன்னா, நீ என்னமோ ஒரு பேடி போய் என்னோட பையனோட வெற்றிக்கு உதவி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்ற, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லி அவன் திட்டாலும் அவன் சொல்றான், இல்ல உங்க பையனால இது ஐயே இருக்காது, கண்டிப்பா அந்த பிருகன்நிலையினால தான் இந்த போர் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் சொல்றார். சொன்னோன்னு கோவம் வந்துருச்சு, கையில ஏதோ வச்சிருக்கான், எடுத்து மண்டையிலே அடிச்சிட்டான். அடிச்ச பின்னாடி யுதிஷ்டருடைய மண்டையில ரத்தம் வர ஆரம்பிச்சது. யுதிஷ்டர் எதுவும் பண்ணவே இல்லை, அது சொல்லிக்க முடியல, நான் தான் யுதிஷ்டர்னு சொல்லிக்கவே இல்லை, கம்மன் உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கும் போது அங்கே மாலினி யாரு, அந்த திரௌபதி அங்கே தான் போயிட்டு இருக்கா. ஸோ போயிட்டு இருக்க என்ன பண்ண, திடீர்னு ஓடி அவருடைய ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டு அவர் கட்டெல்லாம் போட்ட ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ யுதிஷ்டர் பயந்து போயிட்டார். இப்போ இந்த பொண்ணு சேவை பண்ணுறாளே, இப்போ இவர் கண்டுபிடிச்சிடுவாரா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த ராஜா கேட்குறார், நீ என்ன பண்ணுறீங்க, நீ என்ன அவருக்கு போய் சேவை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவ நார்மலாக சொல்லிட்டார், இந்த மாதிரி அவர் பிராமணன், ஸோ பிராமணன் நீங்கள் அடிச்சிட்டிங்க, அந்த பிராமணனுடைய ரத்தம் நம்மளுடைய நாட்டில் உள்ளதான் நல்லது கிடையாது, அதனால நான் தொடச்சி விட்டேன், வேற ஒன்றும் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டு போயிட்டான். ஏன்னா சொல்ல முடியாது இல்லையா, வேற சொல்லக்கூடாது, என்ன பண்ணிட்டான் அவன் போயிட்டான். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பையன் அங்கே வரான். அந்த பையன் அங்கே வரும்பொழுது அந்த பையன் பார்க்குறான், என்ன பார்க்குறான் அப்படின்னா, அவங்க அப்பாவுடைய மடியில் உட்காரான். உட்கார்ந்த பின்னாடி அவன் சொல்கிறான், நீ எவ்வளோ வீரனப்பா, நீ கர்ணனை கூட துரத்து விட்டவன், நீ கர்ணனே புறமுதிக்கிட்டு ஓட்டாடா, நீ அப்படி ஒரு வீரனாக இருக்கப்பா, நீ சிங்கம் மாதிரி இருக்கடா நீ. ஆனால் இந்த கணக்க பாட்டன் என்ன சொல்கிறான் பாரு, என்னமோ அந்த பேடியினால தான் நீ வெற்றி பெற்றன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்பி பார்க்குறாரு. அவருடைய தலையில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. யார் இப்படி பண்ணது, இவரை போய் யார் அடிச்சது, இவரை இப்படி அடிச்சு யார் இந்த பாவத்தை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். கேட்ட பின்னாடி நான் தான் அடிச்சிட்டேன், ஏன்னா அவன் சொன்னா இந்த வெற்றி அந்த பேடியினால தான் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, நான் கோவப்பட்டு அடிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கு. ஏன்னா ஒரு பிராமணன் நீ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா சொல்லியிருக்காரு, அவங்களுடைய அடையாளத்தை இன்னைக்கு சொல்லக்கூடாது, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கும், அவங்களுடைய வனவாசம் இது 2-3 நாளில் முடிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச பின்னாடி சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த பையன் சொல்கிறான், உத்திரன் சொல்கிறான், நீ உடனே விராடராஜன் சொல்கிறாரு, நீ யுதிஷ்டர்கிட்ட உடனே மன்னிப்பு கேள்வி சொல்கிறார். அவர் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்ட பின்னாடி அந்த பையன் சொல்கிறான், உண்மையில் நான் சண்டை போடவே இல்லைப்பா, ஒரு தேவன் ஒருத்தர் வந்தார், அந்த தேவன் என்ன பண்ணுறாரு, எனக்கு உதவி பண்ணார், அந்த தேவன் என்ன பண்ணுறாரு, அதுக்கு சண்டை போட்டு துரத்து விட்டாருப்பா, நான் சண்டை போடல அப்படின்னு சொல்லி அப்படியா அப்படின்னா அந்த தேவனை கூட்டிட்டு வா, அந்த தேவனை கூட்டிட்டு வா, நம்ம என்ன பண்ணலாம், அவனுக்கு நிறைய சன்மதிலாம் பண்ணலாம், நிறைய அவங்களுக்கு நம்ம தான தர்மம்லாம் பண்ணலாம், தேவனுக்கு கூப்பிட்டு நம்ம நிறைய மரியாதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லும் போது அவன் சொல்கிறான், அந்த தேவன் வந்தார், அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிட்டாரு, 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு, 2 நாள் கழிச்சு நம்ம அரசவைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டான். முடிச்ச பின்னாடி இவங்க மறுபடியும் அவங்க போயிட்டாங்க, அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. போன பின்னாடி ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, அவங்க போர்லாம் முடிஞ்சு போச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் முடிஞ்ச பின்னாடி இப்போ அவங்களுடைய வனவாசம் முடிஞ்சிடுச்சு. இவங்களுடைய அக்ஞாதவாசம், அதாவது 1 வருஷம் மறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த அக்ஞாதவாசம் முடிஞ்சிருச்சு. அக்ஞாதவாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன பின்னாடி அந்த உத்தரகுமாரன் இவங்களுடைய நண்பன் தானே, ஸோ என்ன பண்ணுறான், இவங்க எல்லாத்துக்கும் தேவையான நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடுக்குறான். ராஜா எப்படி போட்டுப்பாங்களோ
அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுக்குறான், ராஜாவுக்கு உண்டான அந்த ஆபரணங்கள்லாம் கொடுக்குறான். ஸோ என்ன பண்றாங்க, அந்த பஞ்சபாண்டவர்கள் அந்த ராஜாவுக்கு உண்டான அந்த உடையை அணிஞ்சுக்கிட்டு அந்த ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு ராஜாலாம் என்ன பண்றாங்க வராங்க. அதே போல திரௌபதி என்ன பண்றா, நல்ல உடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு நல்ல சுகந்தமான அந்த தைலங்கள்லாம் பூசிக்கிட்டு என்ன பண்றான், அவளும் மகாராணி மாதிரி இருக்கா. ஸோ எல்லாரும் அந்த அரசவையில் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் விராடராஜன் வரல, மற்றவங்களாம் உட்காந்துருக்காங்க. அந்த அரசவையில் பொதுவாக வந்து ரிஷிகள் உட்கார்ந்த ஒரு இடம் இருக்கும், வரக்கூடிய விருந்தினர்கள் உட்காரக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ராஜாக்கள் உட்காரக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜாக்கள்லாம் உட்காருவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் இந்த பாண்டவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. பாண்டவர்கள்லாம் ராஜாக்கள் உட்கார இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து ராஜாக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வந்தாலும் எதிர்க்க மாட்டாங்க. மற்ற ராஜாவோ மற்ற யாரும் வந்தாலும் எதிர்க்க மாட்டாங்க. ஒன்லி பிராமணர்கள் வந்தால் மட்டும்தான் எதிர்ப்பாங்க, மற்ற யார் வந்தாலும் அவங்க எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ராஜா அப்படின்றதால. அப்படி இருக்கும்போது இந்த விராடராஜன் உள்ள வரான். உள்ள வரும்போது இந்த 5 பேரை பார்க்குறான். ஏதோ புதுசாக இருக்காங்களே யாரும் அப்படின்னு பார்க்குறான். பார்க்கும்போது அவங்க யாரும் எந்திரிக்கவே இல்லை, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உட்காந்துட்டே இருக்காங்க. சொன்னீங்களா இவ்வளோ அகங்காரம் என்னது இவங்களுக்கு, நான் ராஜா ஒருத்தவரை என்னை பார்த்து எந்திரிக்காம இவங்களாம் உட்காந்துருக்காங்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது அந்த உத்தமபுத்திரன் அந்த உத்திரன் சொல்கிறான், அந்த விராடபுத்திரன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், இந்த 5 பேர் நமக்கு தெரியலையாவா, அந்த 5 பேரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா வந்து அடையாளம் சொல்கிறான். இவர் தான் வந்து யுதிஷ்டிரர், இவர் தான் வந்து பீமன், இவர் தான் வந்து அர்ஜுனன், இவர் தான் நகுலன், இவர் தான் சகதேவன், இவங்க தான் திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். சொன்ன பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு அவர் எதிர்த்து மன்னிப்பு கேட்குறாரு. அந்த விராடராஜன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் இது வரைக்கும் உங்களை எவ்வளோ வந்து திட்டிருப்பேன், நீங்கள் ஏதோ சேவகன் அப்படின்னு சொல்லி வந்தீங்க, ஸோ வரும்போது உங்களை எவ்வளோ திட்டிருப்பேன், அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன பின்னாடி இங்கே யுதிஷ்டர் சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க, நான் தான் அவங்ககிட்ட மன்னிக்க சொல்லணும். ஏன்னா நான் உங்ககிட்ட ஏமாத்திட்டு வந்து உங்ககிட்ட நாங்கள் வேலை பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஒரு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் மன்னிப்பு கேட்குறாரு. இந்த யுதிஷ்டருடைய அந்த நல்ல இடத்தை பார்த்த பின்னாடி அந்த விராடராஜன் என்ன பண்ணுறான், ஏதாவது இவங்களுக்கு தான் நான் சன்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து அந்த அர்ஜுனன் வராரு. ஸோ அர்ஜுனன் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் உருவம் மாறி போயிடுச்சு, அர்ஜுனனாக இருக்கான். ஸோ அப்போ அந்த விராடராஜன் சொல்கிறான், நீ எங்கள் பொண்ணோடய இருந்திருக்க இல்லையா, எங்கள் பொண்ணோடய இருந்து அவங்களுக்கு பாட்டெலாம் சொல்லி கொடுத்துருக்க, டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்க, அதனால் என்ன பண்ணி என்னோட பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அர்ஜுனன் காதை பற்றிக்கிட்டான், கிருஷ்ணான்னு காதை பற்றிக்கிட்டான். ஏன்னா அவன் சொல்கிறான், உண்மையில் உன்னுடைய பொண்ணை நான் எப்படி பார்த்தேன், என்னுடைய பொண்ணாக பார்த்தேன், எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் உங்கள் பொண்ணை பார்த்தேன். உங்கள் பொண்ணை நான் வந்து வேறு எந்த ஒரு கண்ணோட்டத்துலையும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேணா ஒன்று பண்ணலாம், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அபிமன்யுன்னு இருக்கான், அந்த அபிமன்யுக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் பொண்ணை கொடுங்க. ஏன்னா உங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல குணத்தை உடையவர், உங்கள் பொண்ணு என்கிட்ட ரொம்ப நல்லா பாசமாகவும் ரொம்ப அடக்கமாகவும் மரியாதை பழகிருக்கா, எனக்கு அந்த பொண்ணை விட்டு பிரியறதுக்கு மனசு கிடையாது. அதனால என்ன பண்ணலாம், அந்த பொண்ணை நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறோம், அபிமன்யுடைய மருமகளாக எடுத்துக்கிறோம். அபிமன்யு யார் அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ணருடைய தங்கச்சியினுடைய பையன், கிருஷ்ணருடைய மருமகன். ஸோ கிருஷ்ணருடைய மருமகனுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு கொடுக்க போறீங்க. இதை விட ஒரு பாக்கியம் வேணுமா எனக்கு. ஏன்னா விராடராஜன் கிட்ட ஒருத்தனுமே வரமாட்டான், அந்த கீச்சுக்கன் இருக்க வரைக்கும் ஒருத்தனும் வரமாட்டான் பக்கத்தில். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாண்டவர்கள் வந்த பின்னாடி அர்ஜுனன், அதாவது பாண்டவர்களுடைய நட்பும் கிடைச்சிருச்சு, அதே போல கிருஷ்ணருடைய மருமகனுக்கு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பாக்கியம், கிருஷ்ணருடைய நட்பும் கிடைச்சிருச்சு. இதை விட அவனுக்கு என்ன பாக்கியம் வேணும், என்ன பண்ணுறான், ஏற்றுக்கிட்டான், நான் என் பொண்ணை கண்டிப்பாக அபிமன்யு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன பின்னாடி இப்போ வந்து இதை எல்லாத்தையும் சொல்லணும், கல்யாணத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பணும், கிருஷ்ணரை கூப்பிடணும். ஸோ இப்போ இவங்க 12 வருஷம் முடிச்சுட்டாங்க, ஒரு வருஷம் வனவாசம் அதாவது அஞ்ஞாதவாசம் ஆகி போயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் தெரிவிக்கணும், நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும், எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு இது வந்து ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. என்னது, இப்போ 2 விஷயம். ஒன்று, இவங்க வனவாசம் முடிஞ்சிச்சு, அடுத்தது என்ன பண்ணணும். ரெண்டாவது, இவங்க இப்போ வந்து இந்த அபிமன்யுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இந்த 2 விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, எல்லா ராஜாவுக்கும், உலகத்தில் எந்த ராஜாக்களாக இருக்காங்களோ எல்லா ராஜாவுக்கும் செய்தி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் வரட்டும், வந்த பின்னாடி நம்ம தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணலாம், என்ன பண்ணுறது முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்களா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வர, கிருஷ்ணர் வந்த பின்னாடி அந்த அபிமன்யுக்கும் அந்த உத்தரைக்கும் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப விமர்சையாக கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அந்த கல்யாணத்தோடு என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த விராட பருவம் அப்படிங்கிறது முடிவு பெறுது. விராட பருவம் முடித்த பின்னாடி அடுத்தது நம்மளுக்கு வரக்கூடியது உத்தியோக பருவம். ஸோ உத்தியோக பருவம் அப்படின்னா என்னது, உத்தியோகம்னா என்னது. பொதுவாக உத்தியோகம் அப்படின்னு சொல்றது நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் சம்ஸ்கிருத வார்த்தை உத்தியோகம் அப்படின்னு என்னன்னா முயற்சி அப்படிங்கிறது தான் உத்தியோகம்.
உத்தியோகம்னா முயற்சி. என்னது முயற்சி? நம்ம வந்து ராமாயணத்தில் பார்க்குறோம். ராமாயணத்தில் ஒரு தூது இருக்குது. அங்கே வந்து ஹனுமான் தூது போகிறார் இல்லையா? ராமாயணத்தில் ஹனுமான் வந்து என்ன பண்ணுறார்? தூது போகிறார். இந்த இடத்துல பகவானே தூது போகிறார். ஸோ அது வந்து அதனால் இந்த தூது போகிறது அப்படிங்கிறது ராமாயணத்தில் எவ்வளோ முக்கியமோ, எவ்வளோ வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமோ, அதே போல் மகாபாரதத்திலும் கிருஷ்ணர் போன தூது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம். அங்கே வந்து எப்படி நம்ம சுந்தரகாண்டம் சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கே வந்து தூது போன இந்த உத்தியோக பருவம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பருவம் இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், மொத்தம் இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் என்றைக்குமே இருக்காங்க. ஒன்று பௌருஷவாதிகள், இன்னொன்று ஆன்மீகவாதிகள். பௌருஷவாதிகள்னா யாரு? பௌருஷவாதிகள் அப்படின்னா எல்லாம் என்னுடைய திறமை, என்னுடைய முயற்சி, என்னுடைய கஷ்டம், என்னுடைய பலம், நான் அதை சாதிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க. கடவுள் அப்படின்னு ஒன்று கிடையாது, என்னுடைய சக்தியால் நான் சாதிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க ஒன்று. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர். இன்னொரு வகையான மக்கள் யார் அப்படின்னா கடவுள் இருக்குன்னு நினைக்கிறது. கடவுள் பார்த்துப்பார், எல்லாம் கடவுள் பார்த்துக்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இன்னொரு வகையான மக்கள். இவங்க ஆன்மீகவாதிகள். எதை சொன்னாலும் என்ன பண்ணுவோம்? கடவுள் இருக்கார், கடவுள் பார்த்துக்கணும், எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள். சரி, இவங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான் எல்லாம் கடவுளுடைய இச்சை, கடவுளுடைய இஷ்டம் தான் நடந்துட்டு போட்டும் அப்படின்ட்டு ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கான். இன்னொருத்த சொல்றான் கடவுளாக ஒன்றாவது, எல்லாம் நான் பண்றது தான், என்னுடைய சக்தினால இதை பண்றான் அப்படின்னு இன்னொருத்த சொல்றான். ஸோ இதுல யாரு தப்பு யாரு சரி? கடவுளே அப்படின்னு சொல்லி உட்காந்து தான் நடந்துருமா? தெய்வமே சொல்லி உட்காந்து தான் நடந்துருமா? நடக்க போறது கிடையாது. அப்போ ஒருத்த முயற்சி மட்டும் திருவினையாக்குமா? ஏன்னா நான் தமிழில் சொல்லக்கூடியது முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது உண்மையா? இல்லை கடவுளேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் செய்யறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கு ராமாயணத்துல ஒரு பதில் வருது. ராமாயணத்துல என்ன ஆகும்? ராமர் வந்து இப்போ வந்து வனவாசம் போகணும். வனவாசம் போறது கைகையை சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னாடி எங்க ராமர் சொல்றாரு, லக்ஷ்மணன் வந்து குதிக்கிறாரு, நமக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு. குதிக்கும் போது ராமர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நேத்து என்னை கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட மட்டும் சொல்ல, ஊரெல்லாம் சொல்லியாச்சு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாவுக்கும் என்ன பண்ணியாச்சு, செய்தி அனுப்பியாச்சு. அது மட்டும் இல்லாம வசிஷ்டரும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அப்பாவும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நானும் அதான் நினைச்சு பட்டாபிஷேகம் நினைச்சுதான் போனேன். நைட்டெல்லாம் நானும் பூஜை பண்ணேன். அதுக்கப்புறம் காலையில என்ன ஆனது? சுமித்திரர் வராரு. சுமித்திரர் வரும்போது நான் சீத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன், பாரு சீத்தை, சுமித்திரர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு அப்படின்னா அங்கே எவ்வளோ பெரிய நபர்கள்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், சீத்தை கிட்ட சொல்லிட்டு தான் வரேன். நான் பட்டாபிஷேகம் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனா வந்த எனக்கு என்ன சொன்னாங்க, உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நீ நாட்டிலே இருக்க முடியாது, ஊரை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அப்போதான் நம்ம என்ன பண்றோம், தெய்வத்தை ஒத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், நம்ம ஏதோ வாழ்க்கை சராசரியா போயிட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காம ஒரு சில சமயம் என்ன ஆகும், நல்லதோ இல்லை கெட்டதோ நடக்கும். நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். திடீர்னு என்ன ஆகும், ஒரு சில அதிர்ஷ்டம் கிடைக்கும். இல்லை திடீர்னு என்ன ஆகும், ஒரு சில கஷ்டம் வரும். அப்படி திடீர்னு வரும் பொழுது என்ன ஆகும், அப்போதான் நம்ம யோசிப்போம் இது தெய்வத்தோட செயல் அப்படின்னு யோசிப்போம். ஸோ அப்படி என்ன இருக்கு, திடீர்னு எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால என்ன சொல்றேன், தெய்வத்தினுடைய விருப்பம் இப்படிதான் இருக்கிறோம், என்ன பண்றது, நம்ம எதுவும் மாற்ற முடியாது. நான் இப்படியே போகிறேன், தெய்வத்தோட விருப்பம் நான் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னா நான் காட்டுக்கே போறேனே, இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியது. அது ஒரு வகையான மக்கள். இப்படின்ட்டு வந்து என்ன சொல்றார், ராமர் வந்து சொல்றார் தெய்வத்தினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றார். உடனே லக்ஷ்மணன் வந்து சொல்றார், அண்ணா தெய்வத்தினுடைய செயல் யார் சொன்னார், எதுக்குமே தெய்வமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தான்னா ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அர்த்தம். ஒண்ணுமே பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவா, தெய்வமேன்னு சொல்லி உட்காந்துருப்பான். முயற்சியாலே தன்னுடைய முயற்சி எடுத்து பண்ண முடியும் என்ன பண்ணுவான், கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டே இருப்பான். ஒண்ணுமே பண்ண முடியாம சாக்கு போக்கு சொல்றான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், ஒரு வேலை பண்ண முடியல அப்படின்னா தெய்வத்தினால முடியல, என்னால முடியல, அதனால தெய்வம் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, தெய்வம் எனக்கு என்ன கொடுக்கல, அனுமதி கொடுக்கல, தெய்வமே சொல்லி உட்காந்துருப்பான. ஆனா யார் ஒருத்தர் முடிவு நினைக்கிறான் என்ன பண்றாங்க, முடிச்சு காட்டுறான். இது வந்து நம்ம பக்திலையும் பார்க்கலாம். பக்தியில ஒரு சிலர் நினைக்கிறாங்க, தெய்வம் எல்லாம் நம்ம எங்க போய் பார்க்க போறோம், கிருஷ்ணா நம்ம எங்க வரப்போம், எங்க போய் நம்ம பார்க்க போறோம், நாம எங்க போய் வைகுண்டத்துக்கு போய் சேர போறோம், கிருஷ்ணனை நம்ம பார்க்க முடியுமா, அவர்லாம் எங்கேயோ இருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கவன் எப்படி இருப்பான், அப்படியேதான் இருப்பான்.
ஆனால் எந்த ஒரு பக்தன் நான் அந்த கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பக்தன் என்ன பண்ணுறான், ஒரு வெறியோட ஒரு லௌலியத்தோட, அதான் ரூப கோஸ்வாமி சொல்கிறார், ஒருத்தன் பக்தியில் முன்னேறணும் அப்படின்னு அவனுக்கு முதல்ல என்ன வேணும், நான் பக்தியில் முன்னேறணும், நான் கிருஷ்ணர் பக்தி வேணும் அப்படின்னு என்ன வேணும், உள்ளார அவனுக்கு பேராசை வேணும். அந்த பேராசை வந்துருச்சு என்ன பண்ணுறான், வேலை பண்ண ஆரம்பிக்கிறான், முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த முயற்சியினால பகவானையே தரிசனம் செய்கிறான், அந்த பகவானையே தனக்கு வசப்படுத்திக்கிறான். எப்போ நம்ம பகவானை தூரமாக தெய்வம் நம்மளுக்குலாம் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமோ தெய்வம் தூரமாக தான் இருக்கும். ஆனால் என்னுடைய சேவையினால நான் தெய்வத்தை திருப்தி செஞ்சு அந்த தெய்வத்தை நான் வசப்படுத்திடுவேன், தெய்வத்தை நான் பார்த்துடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் எப்போ சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்படின்னாகும் தெய்வம் நம்ம பேச்சு கேட்க ஆரம்பிக்கும். துருவ மகாராஜனுடைய கதையில பார்க்கணும். துருவ மகாராஜ் என்ன பண்ணார், சின்ன வயசுலயே ஏதோ எங்கள் அப்பா தள்ளி விட்டாரு, எங்கள் அம்மா தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாருன்னா அவரால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணார் அவர், அந்த தெய்வத்தை நான் போய் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், முயற்சி பண்ணார். அவ்வளோ தவம் பண்ணி முயற்சி பண்ணார். அந்த முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுது, தெய்வம் உதவி பண்ணுச்சு. அதனால எதுவுமே நம்ம முயற்சினால மாற்றிட முடியும், தெய்வத்தினுடைய எண்ணத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட முயற்சினால மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது, எது உண்மை? அர்ஜுனன் சொல்றது இது ராமர் சொல்றது உண்மையா, லக்ஷ்மணன் சொல்றது உண்மையா? அங்கே ராமர் எதுவும் பேசவே இல்லையா, ராமர் சைலண்டாக இருந்துட்டார். அவர் சொல்றது ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லு. ஆனால் இதுக்கு சீத்தை பதில் சொல்கிறாங்க. சீத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஹனுமான் போய் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அங்கே ஹனுமான் கிட்ட சீத்தை கேட்குறாரு, ஹனுமான் ஏன் ராமர் இன்னும் வரவே இல்லை என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு? உண்மையில் அவருக்கு எவன் நம்பிக்கை இருக்கா, வருவாரா, இல்லை நம்பிக்கையை விட்டுட்டு தெய்வமே உட்காந்துட்டு இருக்காரா, ஏதாவது முயற்சி பண்ணுறாரா, அடையிறதுக்கு ஏதாவது முயற்சி அவர் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹனுமான் சொல்கிறார், என்னவா இப்படி சொல்லிட்டீங்க, முயற்சி பண்ணுறாரான்னு கேட்டுட்டீங்க. ஒரு வானரன் இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை தாண்டி இவ்வளவு பெரிய கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளார ஒரு அசோகவனம், இவ்வளவு ராட்சசர்கள் இருக்காங்க, அவங்க மத்தியில் இன்னைக்கு நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ராமனுடைய முயற்சி தானே. ராமனுடைய முயற்சியில்னா இவ்வளோ நடந்திருக்குமா? அதனால ராமன் முயற்சி பண்ணாமல் கிடையாது, கண்டிப்பாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போதான் சீத்தை சொல்கிறாங்க, என்றைக்குமே ஒரு மனுஷன் தெய்வமே சொல்லி உட்காந்துருந்தாலும் எதுவும் நடக்காது. முதல்ல என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிக்கும். எப்போ நம்ம முயற்சியை பார்க்குறாரோ அந்த முயற்சியில் அவர் எப்போ திருப்தி அடைகிறாரோ என்ன பண்ணாரு, அப்போ தெய்வம் நம்மளுக்கு உதவி பண்ணும். நம்ம முயற்சியே பண்ணால் தெய்வம் உதவி பண்ணும் அப்படின்னு உதவி பண்ணாரு. காட் ஹெல்ப்ஸ் ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முயற்சியே பண்ணாம ஒருத்தனுக்கு கடவுள் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அப்ப கடவுள் சோம்பேறிகளுக்கெல்லாம் உதவி பண்றதுக்கான சமம். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, உட்காந்தே இருப்பாங்க, கடவுள் எல்லாம் கொடுத்துட்டு போயிடும். அது சோம்பேறிகளை வளர்க்குற கடவுளாகி போயிடும். ஸோ கடவுள் நீங்க சோம்பேறிகளை வளர்க்க மாட்டாங்க. கடவுளுக்கு என்ன முக்கியம், யாராவது ஒருத்தன் வேலை பண்ணிட்டு இருந்தா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணான்னா அவனுக்கு உதவி பண்ணுவாரே தவிர சோம்பேறிகளுக்கு என்ன பண்ண மாட்டார், கடவுள் என்னைக்குமே உதவி பண்ண மாட்டார். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்னைக்குமே அப்படி இருந்துடக்கூடாது. நம்மளுடைய முயற்சி நம்ம என்னைக்குமே என்ன பண்ணிட்டு இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். அதே சமயத்துல கடவுளுடைய கருணை, கடவுளுடைய உதவி எடுத்துக்கணும். கடவுளுடைய கருணை இல்லாம உதவி இல்லாம நம்மளுடைய முயற்சினால மட்டுமே நம்ம எதையுமே சாதிக்கவும் முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்ம என்னைக்குமே கடவுளுடைய உதவி எடுத்துக்கிட்டு நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கடவுள் என்ன பண்றாரு, அவனுக்கு உதவி பண்ணாரு, இவனுக்கு உதவி பண்ணாரு, இவனுக்கு உதவி பண்ணாரு. எதுக்காக உதவி பண்ண, ஏன்னா அவன் முயற்சி பண்ணா அவனுக்கு உதவி பண்ண. நீ 50% முயற்சி பண்ணா கடவுள் 50% உதவி பண்ணுவார். நீ 100% முயற்சி பண்ணா கடவுள் 100% முயற்சி பண்ணுவார். நீ ஒண்ணுமே முயற்சி பண்ணல அப்படின்னா கடவுள் ஒன்றும் கொடுக்க மாட்டார். நாளைக்கு நீ யாரும் கேள்வி கேட்க முடியாது, கிருஷ்ணா நீ அவருக்கு மட்டும் உதவி பண்ண, ஏன்னா அவன் அவ்வளோ பக்தி பண்ணியிருக்கான், அவ்வளோ முயற்சி பண்ணான், நான் அவனுக்கு உதவி பண்ணேன். நீ ஒண்ணுமே பண்ணலன்னு அவனுக்கு உதவி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியும். ஸோ கடவுள் மேலே அப்போ என்ன வராது, அங்கே ஒரு அவப்பேர் வராது. கடவுள் பாரபட்சம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவப்பேர் வராது. கடவுள் பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. யார் ஒருத்தர் முயற்சி பண்றாரோ அவங்களுக்கு உதவி பண்றாரு, முயற்சி பண்ணாலும் உதவி பண்ணல, அவ்வளவுதான். அங்க பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. ஸோ அப்படின்றதால என்ன பண்றாரு, கடவுள் எனக்கு செய்யறது கிடையாது. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, பகவத்கீதை சொல்றாரு, என்ன சொல்றாரு, யஸ்மாத்மரதிரேவஸ்ய ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் ஒருத்தர் ஆத்மாவில் திருப்தி அடைஞ்சிட்டானோ அவனுக்கு இந்த உலகத்துல பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன பண்ணலாம், உட்காந்துட்டு ஜஸ்ட் பக்தி மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பண்ண வேற எந்த காரியம் பண்ண தேவையில்லை. காரணம் என்னது, ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு பொருள் மேலே விருப்பமே கிடையாது. இப்ப நம்ம அப்படி உட்கார முடியுமா, நான் உட்காந்துட்டு நாள் முழுக்க உட்காந்து ஜபம் பண்ண போறேன், இல்லை நாள் முழுக்க நான் உட்காந்து பக்தி பண்ண போறேன் நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்,
எந்திரிச்சு வேலை பண்ணி ஆகணும், எந்திரிச்சு உழைச்சாகணும். அந்த உழைப்பை நம்ம பகவானுக்காக கொடுத்தாகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விஷயத்து மேலே பற்று இல்லாமல் இருக்காங்க இல்லையா, வெறும் பகவானோட சேவையிலேயே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பகவான் பார்த்துப்பார். யோகக்ஷேமம் மகாமியம் சொல்லி சொல்றார் கிருஷ்ணன், பகவத்கீதை சொல்றார். யார் ஒருத்தர் என்னை நினைச்சிட்டே இருக்கானோ அவனுக்கு என்ன தேவையோ நானே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றார். அது உயர்ந்த பக்தர்களுடைய நிலைமையில. நம்ம இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும், இந்த உலகத்தை நம்ம செயல்படுற வரைக்கும் கண்டிப்பா என்ன பண்ணலாம், நம்மளுடைய முயற்சியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு ஏற்ற பலனை என்ன பண்றாரு, பகவான் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ முயற்சியே பண்ணாம யாரும் எந்த ஒரு பொருளையும் அடைய முடியாது அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. ஸோ அதனால வெறும் என்னுடைய சக்தியினால் ஆகுது அப்படின்னு நினைக்கிறது தப்பு, இல்லை எல்லாம் கடவுளே பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதான் வந்து இந்த இந்த அத்தியாயத்தில் இந்த பருவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னது, கௌரவர்கள் நினைச்சாங்களா, என்னுடைய திறமையினால நான் என்ன பண்ணிட்டேன், பாண்டவர்களை வெற்றி கொண்டுட்டேன் என்னுடைய திறமையை உபயோகப்படுத்தி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பாண்டவர்கள் நினைக்கிறாங்க, யுதிஷ்டர் நினைக்கிறாரு, தெய்வமே உட்காந்துருக்காரு, என்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னை விஷம் கொடுத்து கொன்னாலும் பரவாயில்ல, பெரியவங்க சொல்ற பிடிச்சி கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு க்ஷத்திரியன் இப்படி இருக்கக்கூடாது. இது வந்து பிராமணனுக்கு உண்டான குணம். பிராமணன் அப்படி இருக்கலாம், ஆனால் க்ஷத்திரியன் அப்படி இருக்கக்கூடாது. க்ஷத்திரியன் என்ன பண்ணும், எது சண்டை போடணும். நீ வந்து ஏமாத்தி என்ன சூதாடி என்ன வென்றியா, நான் அவங்ககிட்ட நீ சூதாடி கொடுங்கன்னு நான் போராடி பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இவர் அதை பண்ணல. என்ன பண்ண, தெய்வமே உட்காந்துருக்காரு. ஸோ இந்த உத்தியோக பருவம் அப்படின்னு என்னன்னா, இந்த பக்கம் இருக்காங்களே கௌரவர்கள், இவங்க என்னுடைய முயற்சினால எல்லாத்தையும் நான் வெற்றி பெற்றேன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கொட்டத்தை அடக்கி, இந்த பக்கம் இருக்காரு இல்லையா, எல்லாமே கடவுளுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் கடவுள் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு யுதிஷ்டர். அவர்கிட்ட போய் அவருடைய முயற்சியை வந்து அதிகப்படுத்தி, அவருடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தி நீ போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உந்துதல் படுத்தி கடவுள் என்ன பண்ண, நடுவில் இருந்து அந்த யார் ஒருத்தர் கடவுள் நம்பிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை வெற்றி பெற வைக்கிறது தான் இந்த பருவத்தினுடைய முக்கியமான சாராம்சம். நம்ம இதான் கற்றுக்கணும். ஒன்றுமே எல்லாம் என்னால் முடியும், என்னோட திறமையால எல்லாம் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சவன் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். எல்லாமே கடவுளால் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவனுக்கு கடவுள் உதவி செஞ்சு அவனையும் செயல்படுத்த வச்சு அவனுக்கு கடைசியில் என்ன பண்ணுறார், வெற்றியும் கையில் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ இதான் நம்ம ரெண்டு விஷயம், இந்த விஷயத்தை நம்ம இது புரிஞ்சுக்கிறோம், உத்தியோக பருவத்தை புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தில் என்ன ஆகுது, இங்கே வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்க்குறோம். இந்த பருவத்தில், இந்த உத்தியோக பருவத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து விதுரன் வந்த தூது. விதுரன் என்ன பண்ணுறார், அங்கேருந்து வரார், தூது வாங்கி வரார். தூதுனா முதல்ல விதுரன் வரார், அதுக்கப்புறம் இங்கேருந்து கிருஷ்ணர் தூது வரா போகிறார். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது இந்த இந்த உத்தியோக பருவத்தில். ரெண்டு பேர் முக்கியமாக பேச போகிறாங்க. ஒன்று விதுரன் பேச போகிறாரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பேச போகிறார். ரெண்டு தூது முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆகுது, இங்கே அபிமன்யுக்கு இந்த கல்யாணம் நடக்குது தான் நான் போன இதில் முடிஞ்சுது. ஸோ அபிமன்யுடைய கல்யாணத்தில் என்ன ஆகுது, எல்லாரும் வந்து சேர்றாங்க. எல்லாரும் சேரக்கூடிய இடம் அந்த கல்யாணம். என்னன்னா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை போயிடுச்சு, ஏதாவது சண்டை இருக்கு அப்படின்னா, ஒன்று பருப்புல இல்லைன்னா நெருப்புல சேருவாங்க. பருப்பு அப்படின்னா பெட்டு, நெருப்பு அப்படின்னா நெருப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு குடும்பத்தில் எப்பயாவது சண்டை வந்துச்சு இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்தில் சேருவாங்க. கல்யாணம்னா அந்த பெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கல்யாணத்துக்கு பேஸ். அந்த கல்யாணத்தில் எல்லாரும் சேர்ந்துருவாங்க. இல்லைன்னா நெருப்புனா வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க எரிக்கக்கூடிய இடம். ஸோ எல்லாம் பண்ணுவாங்க, அந்த எரிக்கக்கூடிய அந்த இறப்பு வீட்டில் எல்லாம் சேருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே எல்லாரும் இப்போ சேர்றாங்க. இந்த மாதிரி பாண்டவர்கள் வந்துட்டாங்க, வனவாசம் போயிட்டு வந்துட்டாங்க, அபிமன்யுக்கு கல்யாணம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் லெட்டரில் அனுப்பிட்டாங்க. அந்த லெட்டர் எங்கே போயிருக்கு, கௌரவர்கள்கிட்ட போயிருக்கு. ஆனால் கௌரவர்கள் பக்கத்துலேருந்து ஒருத்தர் கூட வரல, ஒருத்தரும் பார்க்க வரலையும். ஆனால் மற்ற ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து பாண்டவர்களுக்கு இஷ்டமோ, யாரெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு இஷ்டமோ, யாரெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு இஷ்டமோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பாண்டவர்களை பார்க்கறதுக்கு கிருஷ்ணனுடைய கல்யாணத்துக்காக எல்லாம் வராங்க. அந்த விராடராஜனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் இருக்காங்களோ எல்லாரும் வராங்க. ஸோ வரும்போது புரிஞ்சு போயிடுச்சு, எப்போ கௌரவர்கள் வரலையோ அப்போ அந்த கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் மேலே இஷ்டம் கிடையாது. இஷ்டம் கிடையாது என்ன அர்த்தம், கண்டிப்பாக அவங்க இவங்களுக்கு எந்த வித அரசாட்சி கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ புரிஞ்சு போன பின்னாடி என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு கல்யாணத்தை மறுபடியும், இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நம்ம மறுபடியும் செய்ய முடியாது, இந்த மாதிரி எல்லா ராஜாவும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், கிருஷ்ணர் இப்பயே வந்து பேச ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது
திரௌபதியினுடைய கல்யாணத்தை அப்பதான் என்ன பண்றாங்க, அப்பயும் பாண்டவர்கள் எப்படி இருந்தாங்க, பிச்சைக்காரங்களா அந்த அரக்கு மாலையிலிருந்து ஓடி போயிட்டு பிச்சைக்காரங்க சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரௌபதி கல்யாணம் பண்றது கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அந்த திரௌபதி கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி எல்லா ராஜாவையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு இந்த பாண்டவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுப்பார். அதான் இந்திரபிரஸ்தம். அந்த கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இன்னொரு கல்யாணத்தில் இதே தான் நடக்கும் போது எங்கது அபிமன்யு கல்யாணத்தில் இதுதான் நடக்குது. ஸோ அபிமன்யு கல்யாணத்தில் என்ன பண்றாரு, எல்லா ராஜாக்களையும் கொண்டு ஒரு மீட்டிங் வைக்கிறார். என்ன மீட்டிங் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா யுதிஷ்டர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார், யுதிஷ்டருக்கு வாயே வர அவர் பண்ண அமைதியா இருப்பார். ஸோ இப்போ என்ன பண்றாரு, கிருஷ்ணர் யுதிஷ்டருக்காக பேசுறாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கௌரவர்கள் ஏமாத்தி சூதாட்டத்தில் என்ன பண்றாங்க, இவங்க கிட்டக்கூடிய எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டு அவங்கள 12 வருஷம் காட்டுக்கு அமைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வருஷம் அக்ஞாதவாசம் அமைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்க, காட்டு நிறைய அனுபவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வருஷம் இந்த விராடராஜன் கிட்ட அடிமையா இருந்து அந்த 1 வருஷத்துக்கு கழிச்சிட்டாங்க. இப்போ நேரம் வந்துருச்சு. ஆனா என்ன ஆகுது, அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை. அவங்க நம்மளுக்கு இன்னும் அந்த அரசாட்சி கொடுக்கவே இல்லை. அதனால அவங்க எதை சூதாடி நம்ம கிட்ட பிடிங்கிட்டாங்களோ நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட இருந்து போராடி பிடிக்கலாம். ஸோ போராடி பிடுங்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யுதிஷ்டருக்கு சண்டைக்கு போனால் பிடிக்காது. யுதிஷ்டருக்கு என்றைக்குமே அமைதியாக இருக்கிறது தான் பிடிக்கும். நம்மளா போய் சண்டைக்கு போனோம் அப்படின்னா ஏன் நம்ம சண்டை போடணும், நம்ம சண்டைலாம் போட வேணாம்னு சொல்லுவார். பொதுவாக என்ன பண்ணியிருக்கணும், இந்த டைமில் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், பாண்டு மகாராஜன். ஏன்னா பாண்டு மகாராஜன் என்ன பண்ணாரு, அந்த விசித்திர வீரியன் போனதுக்கு பின்னாடி பாண்டு மகாராஜ் தான் நிறைய இடத்துல போய் சண்டை போட்டு அந்த நாடெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த பாண்டு மகாராஜா இவங்க அப்பா. அந்த பாண்டு மகாராஜா எதெல்லாம் சம்பாதிச்சாரோ, அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் அவர் இந்திரபிரஸ்தத்தில் எதெல்லாம் சம்பாதிச்சாரோ, இந்த 2 விஷயத்தை அவங்க திருப்பி கொடுக்கணும். இந்த 2 விஷயத்தை அவங்க திருப்பி கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட சமாதானமாக போகலாம். ஆனால் அவன் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா யாரும் இது வரைக்கும் விருப்பம் தெரிவிக்கவே இல்லை. இது வரைக்கும் ஒருத்தன் கூட ஒரு வாயை எடுத்து பேசவே இல்லை. உண்மையில அந்த பாண்டு மகாராஜா சம்பாதிச்ச ஊர் தான் அங்க தேசம். அந்த அங்க தேசம் தான் என்ன பண்ணியிருக்கான், துரியோதனன் கர்ணனுக்கு கொடுத்துருக்கான். கேட்காம கொடுத்துட்டான் கர்ணனுக்கு. யாரும் அவன் அப்பா ஒரு சொத்து மாதிரி. ஸோ இப்போ என்ன சொல்ற கிருஷ்ணர், பாண்டு மகாராஜா சம்பாதிச்ச சொத்து, யுதிஷ்டர் சம்பாதிச்ச சொத்து, அந்த அங்க தேசம். ஏன்னா அங்க தேசமும் இப்போ பாண்டவர்களுக்கு தான் உண்டானது. அதனால இந்த அங்க தேசம், இந்த 3ஐயும் பாண்டவர்களுக்கு கொடுக்கணும். இது கொடுக்கறது தான் சிறந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேசிட்டு உட்கார. கிருஷ்ணர் பேசின உடனே பலராமர் எதிர்த்து பேசுறார். பலராமர் பகவான் தான், கிருஷ்ணருடைய தம்பி தான், எல்லா விஷயம் தெரிஞ்சவர் தான். ஆனா அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. அவருக்கு கௌரவர்கள்லாம் கொஞ்சம் இஷ்டம். பலராமருக்கு கௌரவர்கள் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. ஸோ என்ன சொல்றாரு, எதிர்த்து எனக்கு தெரிஞ்சு கௌரவர்கள் ஒன்றும் தப்பு பண்ண மாதிரி தெரியல. கௌரவர்கள் தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம அவங்க கிட்ட உடனே சண்டைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அவங்க கிட்ட பொறுமையா போய் கேட்கறது நல்லது. காரணம் என்னது, ஏன்னா உண்மையில இவன் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கான், போய் தாயம் விளையாண்டு தோத்து போயிட்டு வந்திருக்கான். ஸோ யார் ஒருத்தன் தோத்து போயிட்டானோ, யார் ஒருத்தன் ஜெயிச்சிருக்கானோ, அந்த ஜெயிச்சவனுக்கு தான் எல்லா நாடும் சொந்தம். அப்படி பார்த்தோன்னா துரியோதனுக்கு தான் உண்மையாகவே எல்லா நாடும் சொந்தம். நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்கறது தப்பு. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு கொடுக்கறது நினைக்கிறது தப்பு. 2வது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி பரவாயில்ல பாவம் இவங்க எங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 12 வருஷம் 13 வருஷம் கழிச்சு வாங்க, நான் அவனுக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அந்த திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறது அவன் கொடுக்காம போகலாம், அவன் இஷ்டம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கருணையோட பாவமே என்ன பண்ணியிருக்கான், சரி நீங்கள் 13 வருஷம் கழிச்சு வாங்க நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், அவன் பாவமே ஒரு பிச்சை போட்டிருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட போய் பணிவாக கேட்டு கொடுப்பா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், பணிவாக கேட்டு வாங்கிக்கணும். அவங்க கிட்ட போய் நீங்கள் திட்டுறதோ இல்லை அவங்க தப்புன்னு சொல்கிறதோ நீங்கள் சொல்லக்கூடாது. அவன் தப்பே பண்ணல. ஏன்னா போய் இவன் தான் போய் என்ன பண்ணியிருக்கான், இவன் தான் போய் அங்கே போய் சூதாடி இருக்கான். சூதாட தப்பு தானே, சூதாடி இவன் போய் ஏன் சூதாட போனான். இப்போ அவங்க கௌரவர்கள் ஜெயிச்சதுனால தப்பிச்சாங்க. இதே பாண்டவர்கள் கௌரவர்களுடைய எல்லா நாடையும் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த நாடு யாருக்கு சொந்தம், பாண்டவர்கள் தான் சொந்தம். இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க கௌரவர்களும், அவங்க விளையாடினாங்க, விளையாடி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதில் போய் நம்ம ஏன் சொந்தம் கொண்டாடணும். அது மட்டும் இல்லை, சகுனி எந்த தப்பும் பண்ணவே இல்லை. ஏன்னா
அவன் தாயம் தான் விளாண்டான். ஸோ தாயம் விளாண்டு அவன் ஜெயிச்சுட்டான். ஸோ தாயம் விளாண்டு ஜெயிச்சுட்டான் அப்படின்னா அவனை போய் நம்ம ஏன் தப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் சொல்கிறான். ஏன் அப்படி பேசுறான்னு தெரியல. ஏன்னா ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, கிருஷ்ணர் பலராமர் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, 2 பேரும் பகவான் தான். ஆனால் அப்படி பேசுகிறாங்க. காரணம் என்னது? ஒரு விளையாட்டு தான் அவங்களுக்கு. ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசினாதான் கொஞ்சம் விளையாட்டு இருக்கும், ஒரு ருசி இருக்கும் இல்லையா? சத்திரியர்களுக்குள்ளார இப்படி கிண்டல் பண்ணுறது, இப்படி வீரமாக பேசிக்கிறது, இந்த மாதிரி தந்திரமாக பேசுறது, ஒருத்தர் இறக்கி பேசுறது, இதெல்லாம் சத்திரியர்களுக்குள்ளார சாதாரணமான விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு? பலராமர் இப்படி பேசுன பின்னாடி எங்கள் சாத்தியகி எந்திரிக்கிறான். சாத்தியகி யார் அப்படின்னா அந்த கிருஷ்ணருடைய மந்திரி, அர்ஜுனுடைய சிஷ்யன். அர்ஜுன் கிட்ட தான் சாத்தியகி என்ன பண்ணியிருக்கான்? போர்களெல்லாம் கற்றுருக்கான். அவ்வளோ பெரிய வீரன் அவன் இன்னொரு அர்ஜுனனே சொல்லலாம். அப்படி அவனுக்கு வீரமுடையவன். அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்? பயங்கர கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்? அவன் மனசுல என்ன இருக்கோ அதான் வெளில வரும். ஒருத்தன் மனசுல காமம் இருந்தால் அவன் வாயில காமம் தான் வரும். ஒருத்தனுடைய மனசுல கோபம் இருந்தால் அவன் வாயில கோபம் தான் வரும். ஒருத்தனுடைய மனசுல நிறைய பொறாமை இருந்துச்சுன்னா அவன் வாயிலும் பொறாமை தான் வரும். அதே போல உங்க மனசுல என்ன இருக்குன்னு இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இல்லை? ஏன்னா உங்க மனசுல கௌரவர்கள் மேல தான் உங்களுக்கு என்ன இருக்கு? இஷ்டம் இருக்கு. அதனால பார்த்துக்கலாம். இப்போ கௌரவர்கள் நீங்க எப்படி புகழ்ந்து பேசிட்டீங்க? கௌரவர்கள் என்ன அவ்வளோ புகழ்ந்து பேசுறீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப துரியோதனன் மேல அவ்வளவு நட்பு வச்சிருக்கீங்க, பாண்டவர்கள் மேல எவ்வளவு ஒரு பொறாமை வச்சிருக்கீங்க அப்படிங்கறது நீங்க பேசுறதே தெரியலையா? அது மட்டும் இல்லாம நீங்க பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க உட்காந்து எல்லாம் கேட்கறாங்க பாரு. இத்தனை பேர் உட்காந்து சும்மா கேட்டுருக்காங்க. ஒருத்தன் கூட என்ன பண்ண எந்திரிச்சு கேட்கல. உங்களை கேட்கக்கூடிய தைரியம் வரல. அதனால நான் அப்படி பயப்பட போறது கிடையாது. நாங்க அப்படி பயப்பட போறது கிடையாது. நாங்க அவங்களுக்கு பயந்தெல்லாம் கிடையாது. அந்த கௌரவருக்கு பயந்து நாங்கள் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க? இஷ்டப்பட்டு போய் தாயம் விளையாண்டாரா? யாரு? யுதிஷ்டர் போய் அங்கே என்ன பண்ணார்? விருப்பத்தோடு என்ன பண்ணார்? அங்கே போய் சூதாடினாரா? உங்களுக்கு தெரியுமா? யுதிஷ்டருக்கு அங்கே எதுக்காக கூப்பிட்டு போனாங்க? ஏதோ அங்கே ஏதோ வீடு திறப்பு விழா, ஏதோ கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த இடத்துல யுதிஷ்டருக்கு விருப்பமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க? அவனை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ யுதிஷ்டர் என்ன பண்ணியிருக்காரு? உண்மையிலே யுதிஷ்டருக்கு விளையாடுறது விருப்பம் கிடையாது, அந்த சூதாட்டம் விளையாடுறது விருப்பம் கிடையாது. ஆனால் பெரியவங்க சொன்னாங்களே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் விளையாண்டார், தோத்தும் போயிட்டார். அதனால யுதிஷ்டர் விருப்பத்தோட விளையாண்டார் அப்படின்னு சொல்றது தப்பு. யுதிஷ்டர் என்னைக்கு அது விருப்பப்பட மாட்டார். யுதிஷ்டர் என்னைக்குமே சூதாட்டத்தை விருப்பப்பட மாட்டார். அதே போல நீங்க சகுனியை நல்லான்னு சொல்றீங்களே, உங்க வாயிலிருந்து எப்படி இந்த மாதிரி புத்தி வருது? உண்மையில பாம்புக்கு தான் 2 நாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஆதிசேஷனோட அவதாரமா இருக்கீங்களே, அவங்களாம் உங்களுக்கு 2 நாக்கு இருக்கு. என்னமோ அவங்கள போய் புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு என்ன சொல்றீங்க? பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, கர்ணன் இருக்கான், கிருப்பன் இருக்காரு, அத்தனை பேர் இருக்காங்க, நம்மளால சண்டை போட முடியாது, நம்ம ரொம்ப பணிஞ்சுதான் போகணும்னு சொல்றீங்க. யாருக்கிட்ட பயப்படுத்துறீங்க? யாரை பார்த்து பயந்துருவாங்க? ஏன் பீஷ்மனா பெரிய ஆளா? துரோணனா பெரிய ஆளா? ஏன் என்கிட்ட ஆளுங்க கிடையாதா? இந்த பாருங்க, அர்ஜுனன் இருக்கார். அர்ஜுனன் ஒருத்தம் போது எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறது. அதுக்கு மேல பீமன் இருக்கார், அதுக்கு மேல கிருஷ்ணன் இருக்கார், கையில சக்கராயுதம் பண்ணியக்கூடிய கிருஷ்ணர் இருக்கார், நான் இருக்கேன், சாத்தியக்கு நான் இருக்கேன். இத்தனை பேர் இருக்கும் போது கௌரவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பயப்படுத்துறீங்க எங்களை பார்த்தா. இப்ப இப்படி பேசுனீங்க இல்லையா, உங்களை தான் நான் முதல்ல அடிக்கணும். உங்களை அடிச்சாதான் என்னுடைய கோபம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? எந்திரிச்சு வரணும். யார அங்க பலராமர் எந்திரிச்சு அடிக்கிறது வரணும். எங்களுக்கு வேணா வீரம் வீரன் அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் வாழை உருவணும் போது அந்த பலராமர் என்ன பண்ணார்? அவர் கலப்பையை எடுத்து அடிக்க வர்றாரு. பலராமர் பயங்கர கோவம் வந்துருச்சு. இப்படி சொன்ன பின்னாடி உடனே என்ன பண்ணாரு? கிருஷ்ணன் எந்திரிச்சிட்டார். கிருஷ்ணன் வந்து பலராமரை கட்டி பிடிச்சிட்டார். அண்ணா விடுங்கண்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டார். சாத்தியக்கு நீ சும்மா உட்கார்றா சொல்லிட்டு அவனே உட்கார வச்சிட்டார். ஸோ சத்திரியோட வீட்டில் இதெல்லாம் நடக்கும். எல்லாரும் அங்கே ஆயுதங்களோட இருக்காங்க. எல்லாரோட வீரம் நிறைஞ்சவங்க தான். உடனே அவனே சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணுறாரு? கிருஷ்ணாரையும் அமைதியாக உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு சொல்கிறார், நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். கல்யாணத்தில் எல்லாரும் கொஞ்சம் பாக்கு வச்சல சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போய் சேரலாம். நம்ம குருக்ஷேத்திரத்தை இங்கேயே ஆரம்பிச்சிட வேண்டாம். ஏன் குருக்ஷேத்திரத்தை இங்கே ஆரம்பிக்கணும்? அதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ணனுக்கு சமாதானப்படுத்தி உட்கார வச்ச முன்னாடி அங்கே துருபதன் என்று சொல்கிறான். துருபதன் உங்களுக்கு தெரியும், துருபத ராஜன். அவன் தான் திரௌபதியோடைய அப்பா. துருபத ராஜன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு விஷயம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு தூதனை அமுச்சு வைக்கலாம். தூதனை அமுச்சு வச்சு
அந்த கௌரவர்கள் என்ன நினைக்கிறாங்க முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய விருப்பம் என்னன்னே தெரியாம நம்ம சண்டைக்கு போகிறது நல்லது கிடையாது. நம்மளா போய் சண்டைக்கு போனோம் அப்படின்ற கெட்ட பேர் நம்மளுக்கு வேணும். ஒருவேளை அவன் வந்து கேட்டானா நான் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியல. நம்ம போய் கேட்டோம்னா கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம ஒருத்தர் அமுச்சு வைக்கலாம். அமுச்சு வச்சு அவங்க வந்து நாட்டை கொடுத்துட்டாங்கன்னா சரி, இல்லை நாங்கள் நாட்டை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் சண்டையை பற்றி பேசலாம். இப்போ நம்ம ஏன் சண்டையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி நம்ம என்ன பண்ணலாம், துருபதராஜனை அமுச்சு வைக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், துருபதராஜனுடைய புரோகிதனை ஒரு தூதனை முதல்ல என்ன பண்ணலாம் அமுச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஆயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, இந்த மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம தூதனை அமுச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ராஜாக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஹஸ்தினாபுரத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த விராட ராஜாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு அந்த நாட்டை கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து குருக்ஷேத்திரம் கண்டிப்பா ஒரு பெரிய யுத்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போனதுனால எல்லா ராஜாவுக்கும் யுத்தம் எப்படா அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ வீரமுடையவர்கள், அவங்களுக்கு யுத்தம் அப்படின்னு ஒரு விளையாட்டு மாதிரி. அப்ப என்ன பண்றாங்க, எல்லா ராஜாக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ராஜாக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ராஜாக்கள் கௌரவர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, ஒரு சில ராஜாக்கள் பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, அந்த ராஜாக்கள்லாம் தங்களுடைய படையோட என்ன பண்றாங்க, கௌரவருடைய நாட்டுக்கு ஒரு சிலர் போறாங்க, ஹஸ்தினாபுரத்துக்கு போறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து இங்க விராடராஜன் இங்க தான் தங்கியிருக்காரு இல்லையா, அந்த விராடராஜனுடைய ஊருக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன ஆகுது, எல்லா நாட்டோட ராஜாக்களும் கிராஸ் பண்ணி போறாங்க. ஸோ கிராஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகுது, இப்போ உதாரணத்துக்கு பாண்டவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ராஜாக்கள் என்ன பண்றாங்க, போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஹஸ்தினாபுரம் தாண்டி போறாங்க. இல்லைன்னா அந்த கௌரவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ராஜா இருக்கக்கூடிய நாட்டை தாண்டி போறாங்க. போகும்போது இவங்க என்ன பண்றான், ஓஹோ நீங்க வந்து பாண்டவர்களுக்கு உதவி பண்ண போறீங்களா, என்ன பண்றான், இங்கே சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கௌரவர்களுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு சிலர் போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, பாண்டவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ராஜாவுடைய நாட்டை தாண்டி போகும்போது என்ன பண்றாங்க, அவங்க நினைக்கிறாங்க ஓஹோ நீங்க கௌரவர்களுக்கு உதவி பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே தடுத்து அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன சண்டை, எல்லா ஊரும் என்ன ஆயிடுச்சு, சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. மகாபாரத போர் இன்னும் இவங்க டேட்டே ஃபிக்ஸ் பண்ணாத முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, எல்லா ஊரையும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூமாதேவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சண்டை தேவர்கள் வரைக்கும் போயிடுச்சான். தேவர்கள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ரெண்டு கட்சி தேவர்கள் இருக்காங்க. இங்க குறிப்பா 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு, சூரியனும் இந்திரனும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா சூரியனுடைய அம்சம் தான் யாரு, கர்ணன். இந்திரனுடைய அம்சம் தான் அர்ஜுனன். இப்ப 2 கட்சி சண்டை. ஏன்னா ஒருத்தன் நினைக்கிறான் என்னுடைய கட்சி என்னுடைய பையன் தான் ஜெயிக்கணும்ட்டு சூரியன் நினைக்கிறான், கர்ணன் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சூரியன் நினைக்கிறான். இல்ல அர்ஜுனன் தான் ஜெயிக்கணும்னு இந்திரன் நினைக்கிறான். அப்போ அங்க வந்து என்ன ஆயிடுச்சு, தேவர்களுக்குள்ளாரே போர் வந்துருச்சு, யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி நினைக்கும் போது அப்ப இந்திரன் நினைக்கிறார் எப்படியாவது இந்த கர்ணனை தோக்கடிக்கணும். கர்ணனை எப்படி தோக்கடிக்கிறது, அவன் தான் கவசகுண்டத்தோட போனதுருக்கான் இல்லையா. ஸோ கவசகுண்டம் இருக்க வரைக்கும் அவனை தோக்கடிக்க முடியாது, அவனை சாகடிக்கவே முடியாது. அப்ப என்ன நினைக்கிறான், நான் போய் எப்படியாவது கர்ணன் கிட்ட போய் இந்த கவசகுண்டத்தை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான், இந்திரன் நினைக்கிறான். ஸோ இந்திரன் கவசகுண்டத்தை எடுக்க போறான்னு தெரிஞ்ச உடனே சூரியன் என்ன பண்றாரு, சூரியன் போயிட்டு கர்ணன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நாளைக்கு இந்திரன் வருவான், பிராமணனுடைய வேஷத்துல வருவான், வந்து உங்ககிட்ட கவசகுண்டத்தை கேட்பான், கேட்டா கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த சூரியன் வந்து சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாள் ஆன பின்னாடி இந்த விஷயம் தெரியும், கர்ணனுக்கு தெரிஞ்சு என்ன பண்றான், ரொம்ப உற்சாகத்தோட வரான். தினமும் வரக்கூடிய உற்சாகத்தோட ரொம்ப அதிக உற்சாகத்தோட வெளில வந்து குளிச்சுட்டு வெளில வந்தோடனே எத்தனை பிராமணர்களை பார்க்கறானோ அத்தனை பேருக்கு என்ன பண்ணுவான், தானம் பண்ணுவான், என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். என்ன பண்ணுவான், குளிச்சுட்டு பின்னாடி வந்த பின்னாடி அந்த பிராமணனை பார்க்கறா, பார்த்தவொன்னே தெரியுது இவர் இந்திரன் தான் தெரியுது. ஏன்னா பார்த்தவொன்னே தெரியும் தேவன்னா அப்படி இருப்பாரு. ஸோ என்ன பண்ற, ஒரு பிராமண உருவத்துல வந்து தானம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். என்ன தானம் வேணும் சொல்லி கேட்ட உடனே எனக்கு உடைய கவச மண்டலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொல்லிட்டான். சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா, கத்தி எடுத்து தன்னுடைய உடம்போட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கவச மண்டலத்தை கிழிச்சு அறுத்து ரத்தம் சொட்ட கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இந்திரன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்திரன் தன்னுடைய உருவத்தை காட்டிட்டு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறான். உன்னை போல ஒரு தர்மாத்மா யாராவது இருப்பாங்களா, அப்ப உன்னை போல ஒரு தானம் கொடுக்கக்கூடிய யாராவது இருப்பானா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றான். கேட்ட உடனே அவன் சொல்றான், எனக்கு அர்ஜுனனை கொள்ளணும். ஏன்னா கர்ணன் நினைக்கிறான் அர்ஜுனன் மட்டும்தான் எனக்கு ஈடான வீரன் நினைக்கிறான், வேற யாருமே எனக்கு ஈடான வீரன் நினைக்கிறதே கிடையாது, மற்றவங்களாம் எனக்கு சொந்தக்கா பசங்க, எனக்கு அர்ஜுனனை கொள்ளணும், அவனுக்கு அதான் ஆத்திரம், எனக்கு இந்த வரம் வேணும்னு சொல்லி கேட்கிறான்.
கேட்ட பின்னாடி இந்திரன் சொல்கிறான், இல்லை நீ வந்து கிருஷ்ணரை கொண்டு அர்ஜுனனை கொல்ல முடியாது, நான் உனக்கு ஒரு அஸ்திரம் கொடுக்குறேன், சூலாயுதம் சக்தி ஆயுதம் கொடுக்குறேன். அந்த சக்தி ஆயுதத்தை வச்சு நீ என்ன பண்ணலாம், ஒரு முக்கியமான வீரன் நீ கொள்ளலாம். கடோத்கஜனை கொல்ல போகிறான், கடோத்கஜனை கொல்றதை இப்போ சொல்கிறான். நீ என்ன பண்ணலாம், ஒரு முக்கியமான வீரனை கொண்டு அந்த பாண்டவர்களுடைய சைடில் ஒரு முக்கியமான வீரனை கொல்ல முடியுமே தவிர அர்ஜுனன் நீ கொல்ல முடியாது. ஏன் கொல்ல முடியாது? ஏன்னா அவன் கிருஷ்ணனால் பாதுகாக்கப்பட்டிருக்கான். எப்போ கிருஷ்ணர் பாதுகாத்துட்டாரோ அப்போ யாருமே அவனை கொல்ல முடியாது. கிருஷ்ணருடைய பாதுகாப்பில் இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் யாரும் அழிக்க முடியாது. அதனால நீ வந்து அர்ஜுனனை அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்து போயிரு, அர்ஜுனனை விட்டுரு. உனக்கு ஒரு வரம் கொடுக்குற, நீ என்ன பண்ணலாம், ஒரு முக்கியமான ஒரு ராஜாவை கொண்டு, ஒரு முக்கியமான பாண்டவனை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சக்தி ஆயுதத்தை கொடுத்துட்டு போயிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் இந்த துரியோதனும் கர்ணனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பொதுவாக பேசிட்டு இருக்கும்போது அந்த கர்ணன் சொல்கிறான், உண்மையில் எனக்கு கவச்சம் போயிடுச்சேன்னு நான் பயப்படல. ஏன்னா கவச்சம் வந்து எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்புலாம் கிடையாது. எனக்கு என்னுடைய திறமை மேலே பாதுகாப்பு இருக்குது, என்னுடைய வில் வித்தையில என்னுடைய வால் வித்தையில எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கே தவிர நான் வந்து கவச்சத்தை நான் நினச்சி பயப்படல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பயமாக இருக்கு. என்ன பயமாக இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனனுக்கு இருக்க மாதிரி ஒரு சாரதி என்கிட்ட கிடையாது. ஏன்னா அர்ஜுனனுடைய சாரதியான கிருஷ்ணர். சாரதி கிட்ட 50% இருக்கான். சாரதி கிட்ட 50%, போர் புரியவன் கிட்ட 50% சக்தி இருக்கான் அவன் போர்ல. சாரதி மட்டும் ஒழுங்கா அமைச்சிட்டான் அப்படின்னா நல்லா போர் பண்ணிடலாம். சாரதி ஒழுங்கா அமையல அப்படின்னா போர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா. ஸோ கர்ணன் சொல்றான், எனக்கு ஒரு நல்ல சாரதி இல்லையே, அர்ஜுனுக்கு நல்ல சாரதி இருக்கான், அவன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கான், ஆனால் எனக்கு ஒரு நல்ல சாரதி இல்லை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கர்ணன் கிட்ட துரியோதனன் கேட்க, நீயே சொல்ல, ஒரு நல்ல சாரதியை நீயே செலக்ட் பண்ண, யார் நல்லா சாரதி பண்ண, யார் வந்து நல்லா ஓட்டுவாங்க நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், அங்கே சொல்கிறான் அர்ஜுனன் சொல்கிறான், சாரி கர்ணன் சொல்கிறான், நம்ம பார்த்தோம் இந்த விராட நாட்டில் பார்த்தோம், விராட நாட்டில் அர்ஜுன் வந்து ஒரு பேடியாக இருந்தான். பேடியாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு வீணா போன ஒரு பையன் வந்து சாரதியாக இருந்தான். அந்த உத்திரன் சாரதியாக இருந்தான் இல்லையா, அப்படி ஒரு பயந்தாங்கோலி சாரதியாக இருக்கும் பொழுதே அர்ஜுனன் என்ன பண்ணான், அவ்வளோ பெரிய போரில் அத்தனை பேரையும் ஓட வச்சான். ஒரு சாதாரண சாரதி கிடைச்சாவே. இப்போ பார்த்த சாரதி யார், கிருஷ்ணரே கிடைச்சிட்டான், சாரதியை கிடைச்சிட்டான் அப்படின்னா அவனை யார் வெற்றி கொள்ள முடியும்? அதனால எனக்கு ஒரு நல்ல சாரதி வேணும் அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது சரி நீயே சொல்லு, யார் உனக்கு நல்ல சாரதி வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், சல்லியன் நல்ல சாரதி, சல்லியன் வந்தானா நான் கண்டிப்பாக சண்டை போட முடியும், சல்லியனோட நான் சண்டை போட, சல்லியனோட எனக்கு சாரதியம் பண்ணான்னா நான் நல்லா சண்டை போடுவேன், ஏன்னா அவன் தான் நல்ல தேர் ஓட்டக்கூடியவன். அப்படின்னா நீ போய் கூட சல்லியனை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்றான், இல்லை நான் கூப்பிட்டா வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? ஏன்னா நான் தான் உண்மையில் என்னது, நான் தான் தேரோட்டியோட பையன். ஸோ நான் போய் ஒரு ராஜாவை கூப்பிட்டேன் அப்படியே ராஜா வரப்போறது கிடையாது. அதனால் என்ன பண்ணு, நீ கூப்பிடு, துரியோதனன் கிட்ட சொல்ற, நீ எப்படியாவது அந்த ராஜாவை கூப்பிடு, சல்லியனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றான். சல்லியனை கூப்பிடுன்னு சொல்லி சொன்ன பின்னாடி இவன் யோசிக்கிறான். துரியோதனன் யோசிச்சுட்டு ஒரு திட்டம் வைக்கிறான். என்ன பண்றான், அந்த சல்லியன் என்ன பண்றான், இப்போ தன்னுடைய படையெல்லாம் திரட்டிக்கிட்டு பாண்டவர்களை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான், ஊர் பக்கமாக போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய பந்தெல்லாம் போட்டு வரக்கூடியவர்களுக்கு என்ன பண்றாங்க, நல்லா விருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது பார்த்தா குரு வம்சம் அப்படின்னு போட்டான், அந்த ஹெட்டிங் போட்டான். ஏன்னா எல்லாமே குரு வம்சத்தை சேர்ந்தவங்க தான். உண்மையில பாண்டவர்களும் யார் தான், குரு வம்சத்தை சேர்ந்தவங்க தான், கௌரவர்கள் தான் அவங்களும். ஆனா என்ன பண்றான், திருதராஷ்டிரன் என்ன பண்றான், அவங்க பாண்டவர்கள் வேற கௌரவர்கள் பிரிச்சு காட்டுறான். உண்மையில அவங்களும் குரு வம்சம் தான். அதனால கிருஷ்ணரை பார்த்தாலும் குரு வம்சத்தில் சிறந்தவனேன்னு சொல்லி சொல்லுவார், கவுந்தேய அப்படின்னு சொல்லி சொல்லுவார், குந்தியின் மகனே இல்லை குரு வம்சத்தில் சிறந்தவனேன்னு சொல்லி சொல்லுவார். பகவத்கீதை பார்த்தேன் அப்படின்னா அந்த அர்ஜுனன் வந்து குரு வம்சத்தில் சிறந்தவனே, குரு வம்சத்தில் தோன்றிய சிங்கம் போன்றவனேன்னு சொல்லிட்டு நிறைய புகழ்ந்துட்டே இருப்பார். அந்த வார்த்தை எனக்கு இப்போ ஞாபகம் வரல, அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தையை. என்ன வார்த்தை சொல்லுவார், கிருஷ்ணன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அர்ஜுனனை சொல்லும் போது குரு என்னமோ சொல்லுவார். எனிவே, ஸோ அப்படி எல்லாருமே யாரும் தான், குருவம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சல்லியன் வரா, சல்லியன் வந்து பார்க்குறான், அந்த பந்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. யாரோட இடம் இது, குருவம்சத்தை சேர்ந்த இடம் தான். அவன் என்ன நினச்சிட்டான், சரி பாண்டவர்கள் தான் கூப்பிட்டுருக்காங்க, பாண்டவர்கள் தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறான், உள்ளே போகிறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா விருந்து சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து துரியோதனன் வரான். ஐயோ இவன் இடம் தெரியாமல் நம்ம சாப்பிட்டமே அப்படின்னு நினச்சிட்டு சல்லியன் நினைக்கிறான். வந்த பின்னாடி துரியோதனன் வந்து கை கொடுக்குறான், ஷேக்கான் கொடுக்குறான், இவனுக்கு ஷேக்கான் கொடுக்குறான், உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். வீட்டில் சாப்பிட்டா என்ன பண்ணான், நன்றியோட இருக்கணும். என்ன பண்ணுறான்,
அங்கே வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கும். அதனால நம்ம எங்கேயும் போய் வெளில சாப்பிடக்கூடாது. குறிப்பாக வந்து சன்னியாசத்துக்கு போய் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் கடன் பட்டவங்களும் ஆகி போயிடுவாங்க. அதனால் பக்தர் என்ன பண்ணுறது கிடையாது, எங்கேயும் போய் சாப்பிட்றது கிடையாது. பகவானுக்கு கொடுக்குற பிரசாதம் மட்டும் சாப்பிடும். வெளில போய் எங்கேயும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோன்னா எந்த வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த வீட்டில் நம்ம கடன் பட்டவங்களாம் ஆகி போயிடும். அவங்க கர்மத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்ன பண்ணுறான், உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த சல்லியராஜன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? ஏன்னா சாப்பிட்டான் இல்லையா, அவங்க வீட்டில் சாப்பிட்டாலும் என்ன பண்ணுறான், சரி என்ன உதவி வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறான். கேட்டோடனே அவங்க துரியோதனன் சொல்லிட்டான், நீங்கள் எனக்கு போரில் உதவி பண்ணணும். ஐயோ, நான் எப்படி போரில் உனக்கு உதவி பண்ணுறது? நான் வந்து பாண்டவர்களுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லி தான் நினச்சி போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ எனக்கு உதவி கேட்குறேன். ஸோ உதவி கேட்டால் என்ன பண்ணுறேன்? கண்டிப்பாக பண்ணுறேன். என்ன உதவி பண்ணணும்? நீங்கள் வந்து கர்ணனுக்கு வந்து தேர் ஓட்டணும். என்னது? கர்ணனுக்கு தேர் ஓட்டணுமா? நான் ஒரு ராஜா, நாட்டை ஆளக்கூடிய ராஜா, நான் போய் கர்ணனுக்கு எப்படி தேர் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து தேர் ஓட்ட போகிறது கிருஷ்ணர். ஸோ கர்ணன் என்ன நினைக்கிறாரு, உங்களுக்கு தான் அந்த திறமை இருக்குது, நீங்கள் தான் வந்து கிருஷ்ணருக்கு சமம், உங்களை விட சிறந்த தேரோட்டி யாரும் இல்லைன்னு சொல்லி கர்ணன் நினைக்கிறான். அப்படியா? என்ன வந்து கிருஷ்ணர் மாதிரி, எனக்கு கிருஷ்ணருக்கு சமம் சொல்லி சொன்னானா பரவாயில்லையே, எனக்கு கிருஷ்ணருடைய சமம்ன்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு நான் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன், அந்த வேலையை நான் பண்ணுறேன், தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். ஏதோ ஒரு மாய வார்த்தை பேசி அவன் ஒத்துக்க வச்சுட்டான். தந்திரமா இவன் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்ட என்ன சாப்பிட்டுருக்காங்களே, அந்த சாப்பிட்ட சாப்பாடு என்ன பண்ணுறாங்க, மரியாதை பண்ணணும். உண்மையில் இந்த சல்லியன் யார் அப்படின்னா மாதரி பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த பாண்டு மகாராஜனுடைய இன்னொரு மனைவி இருக்கா இல்லையா மாதரி, அந்த மாதரினுடைய அப்பா தான் இந்த சல்லியன். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், பாண்டவர்களுக்கு உண்மையில் யார் இவன்? தாத்தா. பாண்டவர்களுடைய தாத்தா இவன். ஸோ பாண்டவர்களுடைய தாத்தா எப்படி பாண்டவர்களுக்கு ஆப்போசிட்டாக சண்டை போடுவார், சண்டை போட்டு தான் அவனுக்கு அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த சல்லியன் அங்கே பேசி முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வரார், யுதிஷ்டர் கிட்ட வரார். யுதிஷ்டர் வந்து பார்க்குறாரு, பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி யுதிஷ்டரை நான் மன்னிச்சுக்கோ, ஏன் தாத்தா என்ன ஆச்சு, இந்த மாதிரி நான் வர வழியில் துரியோதனனை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சி என்ன பண்ணாங்க, அவன் என்ன ஒரு கூப்பிட்டான்ப்பா. அப்படியா, ஏன் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? அவன் சொன்னான், என்னம்மா நான் கிருஷ்ணருக்கு சமமா, நான் கிருஷ்ணருக்கு சமமாக வந்து தேர் ஓட்டு போனதால என்னை வந்து கூட்டிக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, சரி கண்டிப்பாக செய்யுங்க. சரி நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் இங்கேயும் கேட்குறேன், ஏன்னா தாத்தா இல்லையா இங்கே கேட்குறேன், உனக்கு நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான் இல்லையா, நீங்கள் வந்து தேர் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தந்தா தேர் ஓட்டிடுங்க. வஞ்சனையாக தேர் ஓட்டிடுங்கன்னு அர்த்தம். வஞ்சனையாக தேர் ஓட்டுங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணாங்கள, வஞ்சனையினால அவங்க என்ன பண்ணான், ஒத்துக்க வச்சுட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனுக்கு வஞ்சனையாக தேர் ஓட்டிடுங்க அப்படின்னு அர்த்தம். அவன் நல்லா சண்டை போட்டுருப்பான், கர்ணன் நல்லா சண்டை போட்டுருப்பான், வேற ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுறது. அப்போ சண்டை போடுற மூடே போயிடும், அங்கே இருக்கவங்க தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, நீங்களும் வஞ்சனையாக தேர் ஓட்டிட்டு இருங்க. ஏன்னா மகாபாரதம் என்ன நமக்கு அதுதான் காட்டுது, ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகிறான் நீ அப்படியே பழகு, ஒருத்தவங்க கிட்ட வஞ்சனையாக பழகிறான் நீ வஞ்சனையாக இருக்கு, ஒருத்தவங்க கிட்ட நல்லா பழகிறான் அவங்க நல்லா நல்லபடியாக இருக்கு. ஸோ இது வந்து சாதாரண தர்மம், பக்த தர்மம் கிடையாது, சாதாரண தர்மம். பக்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, பக்தர் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாடிங்க சொல்லிட்டார். சொல்லி முடிச்ச பின்னாடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிட்டார். ஒத்துட்டு போன பின்னாடி அதுக்கப்புறம் யுதிஷ்டர் சொல்கிறார். யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணரை கூப்பிட்டு சொல்கிறார், கிருஷ்ணா நீ எங்கள் வீட்லேயே சுற்றி வந்துட்டே இருக்க, இன்னும் உங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை. பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது சண்டை வருது, இந்த மாதிரி ஒரு போர் வருது, உங்ககிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னா பொதுவாக என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து இங்கேருந்து லெட்டர் எழுதி அனுப்புவோம், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஆளுங்க அனுப்பிச்சு வைப்போம். அப்போ நீ உதவிக்கு வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். எப்போ பார்த்தா நீங்கள் வீட்லேயே சுற்றிட்டு உட்காந்துட்டே இருக்க. காரணம் என்னது, உனக்கு இருக்கக்கூடிய பக்த வத்சலம், நீ வந்து எங்கள் மேலே அவ்வளோ ஒரு மதிப்பு வச்சுருக்க, எங்கள் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்க, நீ எந்த வித மரியாதை எதிர்பார்க்க மாட்டேங்கிற என்கிட்ட இருந்து. ஆனால் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நீ ஊருக்கு போ. நீ ஊருக்கு போன பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம், முறையாக வந்து உங்களை கூப்பிட்றோம், நீ சண்டைக்கு வந்து வாங்கன்னு சொல்லி முறையாக கூப்பிட்றோம். அப்படி கூப்பிடும்போது நீ வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட யுதிஷ்டர் சொல்கிறார். கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் கேட்குறேன், என்ன பண்ணணும் எப்பா, நீ கொஞ்ச நாள் என்ன பண்ண துவாரகையில் போய் இருந்த பிறகு நான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், துவாரகைக்கு போயிட்டார். போன பிறகு எங்கள் துரியோதனன் வரணும்னு சொல்லியிருக்கான். துரியோதனன் என்ன பண்ணியிருக்கான், கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்லியிருக்கான். அர்ஜுனன் வரப்போறான். ஸோ ரெண்டு பேர்த்து என்ன பண்ணுறாரு, ஒரே நாள் வர சொல்லிட்டார், தெரியாமல் வர சொல்லிட்டார். என்ன பண்ணார், வர சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கார். கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் துரியோதனன் வரான். துரியோதனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணரை பார்க்குறான். கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காரு. இவன் இடையன்
இவன் இவன் யாதவன், இவன் காலில் போய் நம்ம உட்காடுறோம், இவன் கால் பக்கத்தில் உட்காரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போய் தலை பக்கத்தில் உட்காந்துட்டான். பார்க்கலாம் எந்திரிச்சு பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அர்ஜுன் வந்துட்டார். அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணனுடைய கால் பக்கத்தில் உட்காந்துட்டார். அந்த காலையே பார்த்துட்டு இருக்காரு, கிருஷ்ணனுடைய கால் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த கால் எவ்வளவு சக்கச்சிவப்பாக இருக்குது, அந்த நகங்கள்லாம் எவ்வளவு பிரகாசமாக இருக்குது. ஒவ்வொரு காலம் இன்னைக்கும் சின்ன குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பால் நிறம் மாறாமல் அவ்வளோ ஒரு மிருதுவான ஒரு காலாக இருக்குது. கிருஷ்ணருக்கு அப்போ வயசு 110 வயசு ஆயிடுச்சு. 110 வயசான கிருஷ்ணர் எப்படி இருப்பார், எப்பயும் சின்ன குழந்தை மாதிரி சின்ன பையன் மாதிரி இருப்பார். அப்படி ஒரு அழகான ஒரு முகத்தோட படுத்துக்கிட்டு அந்த காலை நீட்டிட்டு படுத்துட்டு இருக்காரு. ஸோ அர்ஜுனன் வந்து கால் பக்கத்தில் உட்காந்துருக்கான். 2 பேரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறாங்க. யார், அர்ஜுனனும் துரியோதனும் இப்போ தான் முதல் முறையை பார்த்துக்கிறாங்க. ஒருத்தன் கூட ஹாய் ஹவாரி எப்படின்னு வந்து கேட்கவே இல்லை. அவன் திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் அரை கண்ணில் பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டாரு, துரியோதன் வரதை பார்த்துட்டாரு. ஆனால் எந்திரிக்கல. அர்ஜுனன் வரானான்னு சொல்லிட்டு இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு அர்ஜுனன் வந்துட்டான். அர்ஜுனன் வந்தப்ப என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் கண்ணை பட்டுன்னு திறந்து பார்த்து முதல்ல அர்ஜுனனை பார்க்குறாரு. அர்ஜுனா வந்துட்டியா, நீ அப்பயே வந்துட்டியா? அந்த கிருஷ்ணர் கூப்பிடும் போதே அவ்வளோ அன்போட கூப்பிட்றாரு. கிருஷ்ணர் அர்ஜுனனை கூப்பிடும் போது ஹே பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்போட ஒரு பரிவோட கூப்பிட்றாரு. கிருஷ்ணர் கூப்பிட்டு மாட்டி அர்ஜுனன் சொல்றாரு, அப்பயே வந்துட்டியா, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் அர்ஜுனன் சொல்றாரு. பின்னாடி இருந்து நான் அப்பயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு, இங்க துரியோதனன் சொல்றான். திருப்பாங்க, ஓ மகாராஜா நீங்களும் வந்துட்டீங்களா? ஆனா நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன். அதனால நான் முதல்ல அர்ஜுனன் என்ன வேணும்னு கேட்கறானோ அதை கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா அங்க துரியோதனன் சொல்றான், இல்ல முடியாது. ஏன், நான் தான் ஃபர்ஸ்ட் பெரியவன், அர்ஜுனனை விட நான் தான் பெரியவன் வயசுல. அதனால முதல்ல நீங்க எனக்கு கொடுத்துருந்தா அர்ஜுனனை கொடுக்கணும். அப்படியா, சரி அப்ப 2 பேருமே உட்கார, ஒரே இடத்துல உட்காரு, 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் கொடுக்குறேன் சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றான், இங்க பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிடுறேன். என்கிட்ட 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னுடைய படைபலம் இருக்கு, இன்னொன்று நான் தனியா இருக்கேன். என்னுடைய படைபலத்தை யார் எடுத்துக்கலாம். நான் வந்தேன் அப்படின்னா சண்டை போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா வந்து பார்த்துட்டு இருப்பேன். நீங்க எப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே துரியோதனன் முந்திக்கிட்டான், எனக்கு படை கொடுத்துருங்க, ஏன்னா உங்க படையெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் முந்திக்கிட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ படம் இருக்கு. யாதவர்களுடைய படை அவ்வளோ பெரிய படை, அவ்வளோ வீரர்கள்லாம் நினைச்சிருக்காங்க யாதவர்கள். என்ன பண்றாரு, எனக்கு படையை கொடுத்துன்னு சொல்லி சொன்ன சரி வாங்கிக்கோ சொல்லிட்டு கிருஷ்ணர் கொடுத்துட்டாரு. அவனுக்கு அக்ஷயெல்லாம் கொடுத்து அவனுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து அமுச்சு வச்சுட்டார். சரி நீ போப்பா, அவனுக்கு படை கொடுத்தாச்சு சொல்லி கொடுத்து அமுச்சிட்டாரு. இப்போ அர்ஜுனன் மட்டும் இருக்கான். கிருஷ்ணர் சொல்றேன், ஏண்டா அசடு, ஏண்டா முட்டாளே, நான் தான் உனக்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன்ல, ஃபர்ஸ்ட் கேட்கும் போது என்ன பண்ணிருக்கோம், நீ எனக்கு போர் படையை கொடுக்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிருக்கலாம் இல்ல, நீ பாட்டு தேவையான உட்காந்துருக்க, ஏன்டா கேட்கல, என்ன போய் ஏன்டா கேட்ட, நான் சும்மா வந்து என்னடா பண்ண போறேன் உங்ககிட்ட. இந்த பாரு கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வரல, நான் எதுக்காக வந்திருக்கேன், உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், உன்னை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்ததே தவிர உங்ககிட்ட உதவி கேட்டலாம் நான் வரல. ஏன்னா எனக்கு உன்னோட உதவியே தேவையில்லை. உண்மையில அந்த கௌரவர்களை அழிக்கிறதுக்கு நீ தேவையே இல்லை, நான் ஒருத்தனே போதும். அந்த கௌரவர்களை அழிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் தேவையா, நீ ஒருத்தனே போதும் இல்லை நான் ஒருத்தனே போதும் அவங்களை அழிக்கிறதுக்கு. அதனால நான் வந்து உண்மையில உங்ககிட்ட உதவி கேட்டு வரல. அப்படியே நான் உதவி கேட்டு வந்திருந்தா என்ன தெரியுமா இருக்கும், நாளைக்கு நீ சண்டை போட வந்துருந்தேன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, அர்ஜுனன் ஜெயிக்கல, கிருஷ்ணர் வந்து தான் உதவி பண்ணாரு, அதனாலதான் அர்ஜுனன் ஜெயிச்சான் அப்படின்னு நாளைக்கு நிறைய பேர் சொல்லிப்பாங்க. அப்ப என்ன ஆகும், உனக்கு தான் எல்லா புகழும் போகும். என்னமோ நீ தான் சண்டை போட்ட மாதிரி. உனக்கு ஆல்ரெடி நிறைய புகழ் இருக்கு இந்த உலகத்துல, எனக்கு அந்த புகழ் வேணும். அதனால என்ன பண்றேன், நீ சண்டையே போடாது, நான் சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிறேன், அதனால எனக்கு அந்த புகழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றாங்க. அப்படி நீ பண்றதா இருந்தா எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணு, எனக்கு உதவி பண்றதா இருந்தா நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணு. என்ன பண்ணு, எனக்கு நீ தேர் ஓட்டு போதும். ஏன்னா எனக்கு தேர் ஓட்டி, எனக்கு நீ வந்து தேர் ஓட்டி பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீ தேர் ஓட்ட எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு நீ தேர் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றாங்க. சொன்னபடி கிருஷ்ணா சொல்றான், சபாஸ் உன்ன மாதிரி தான் இருக்கணும், ஷபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னது, ஏன்னா ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு கோடீஸ்வரனை பார்த்தா பொறாமப்பட முடியும், ஒரு கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து பொறாமப்பட முடியாது இல்லையா. ஒரு கோடீஸ்வரன் பார்த்தியா காலைல பிச்சை எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடீஸ்வரன் பிச்சைக்காரனை பார்த்து பொறாமப்பட முடியாது. அவனுக்கு ஈக்குவலா இருக்கிறவனை பார்த்தா என்ன பண்ண முடியும், பொறாமப்பட முடியும். அப்படி நீ என்ன ஈக்குவலா நினைச்சு பொறாமப்பட்ட இல்லையா, பெரிய விஷயம் தானே, பெரிய மனுஷன் தானே. ஏன்னா என்ன இந்த உலகத்துல பொறாமப்படக்கூடிய ஆள் வேற யாரா இருக்காங்க ஒண்ணு தவிர நீ தான் பொறாமப்பட்டிருக்க, நான் கண்டிப்பா செய்யறேன். ஏன்னா இது நட்புல வந்து இப்படி பேசிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கும் போது எப்படி பேசிப்பாங்க, டே நீ என்னடா பண்ணிடுவேன், எனக்கு நானே பார்த்துருவேன்டா, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, எனக்கு
ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் தான் வேலை பண்ணிட்டு போ அப்படின்னு நம்ம கேஷுவலாக பேசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும். கண்டிப்பாக அர்ஜுனுக்கு தெரியும் கிருஷ்ணனுடைய பலம் என்ன அப்படிங்கிறது. கிருஷ்ணருக்கும் தெரியும் அர்ஜுனன் தன்னை எப்படி நேசிக்கிறான், எப்படி தன் மேலே அன்பு வச்சிருக்கான்னு தெரியும். ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ நண்பர்களாக இருக்கிறதுனால 2 பேரும் மனம் விட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிறாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, மனசில் வச்சுக்கிட்டு வெளில வந்து ரொம்ப பணிவாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே நடிக்கிறது தப்பு. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ரொம்ப பணிவாக நடிக்கிற மாதிரி இருக்கிறது அது தேவையில்லாத, அதுக்கு பேர் நட்பு கிடையாது. நட்பு உண்மையாக நட்புனா என்னது, மனசில் எந்த வித கவலையும் இல்லாமல் எந்த வித கபடமும் இல்லாமல் ஃப்ரீயாக பேசிக்கிறது தான் நட்பு. ஸோ அப்போ என்ன பண்ணாதீங்க, கிருஷ்ணர்கிட்ட சொல்ல, நீ எனக்கு வேணா சாரத்தியம் பண்ணு, எனக்கு வேணா நீ வந்து வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்கிறார். சொன்ன பின்னாடி கிருஷ்ணர் சொல்கிறார், கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணுறேன், சாரத்தியம் பண்ணுறேன், அதை விட எனக்கு சந்தோஷமான விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ ஆல்ரெடி 8 ஆகிடுச்சு, அதோட இப்போ நிறுத்திக்கிறேன். மற்ற வரக்கூடிய கதைகளை நம்ம நாளைக்கு பார்ப்போம். எப்படி வந்து அவர் அதுக்கு இந்த தூதர்களை எப்படி போகிறார், எப்படி விதுரர் வரார், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எப்படி போகிறார். நாளைக்கு நம்ம உத்தியோகம் வரும். நாளைக்கு கிளாஸ் இருக்காது, நாளைக்கு சண்டே. மண்டே நம்ம மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பேசுகிற விஷயத்தில் யாருக்காவது டவுட் இருந்துச்சா, இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கேட்கலாம். நம்ம தினமும் பேசிகிட்டே இருக்கோம். யாருக்காவது டவுட்ஸ் எதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கேட்கலாம். டவுட்ஸ் எதாவது இருக்கா, கிளாரிஃபிகேஷன் இருக்கா இல்லையா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, யாரோ கேட்குறாங்க. ராகா ஸ்ரீ பாலசுப்ரமணியம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சல்யன் அவங்க வந்து பாண்டவர்களுக்கு மாமான்னு சொல்லுவாங்க, நீங்க நிறைய இடத்துல வந்து மாமான்னு பேர் வரும். நாங்க வந்து தாத்தான்னு. நீங்க எங்க படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி கதைகள்ல நிறைய கிளாसेस, இந்த மாதிரி மகாபாரதம் கிளாसेस வரப்ப மாமான்னு சொல்லிருக்காங்க. மேபி வேற ஏதாவது ரிலேஷன் இருக்கும். ஆனால் சல்யன் வந்து ஆக்சுவலாக வந்து மாதிரியோட அவங்க அப்பா. மாதிரி. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.